அம்பலமாகிய உண்மை எங்களுடைய யூடியூபர்கள் செய்த வேலை அப்படின்னு சொல்லி அப்போ அதை பார்க்கும்போது வந்துட்டு எனக்கே வந்து சடனாக அப்செட் ஆகிருச்சுன்னு சொன்னால் அதில் எந்த படமும் போட்டிருந்தாங்க. இந்த வீட்டுக்குள்ளே நீங்களும் உங்களோட இந்த 2 பிள்ளைகளும் இருக்கிறீங்க. சத்தியமாக அண்ணாரியே இந்த வீட்டுக்கான் இருக்குது. இன்னும் சத்தியம் அண்ணாரியா ஒரு கொஞ்சம் தெரியல இந்த வீட்டுக்கான் இருக்குது. ஓ மை காட். ஒரு கொஞ்சம் யாரம்மா? நாங்களா? ஆமாம். ஓ மை காட். இதெல்லாம் 3 பேரும் படுத்துருந்தாங்க. இதெல்லாம் நான் 3 பேரும் படுத்துறீங்க. கடவுளே காட்டுறாக்கு நீ அக்கா நீங்கள் உள்ளுங்க இல்லைங்க. இதுக்கெல்லாம் 3 பேரும் படுத்துருக்கீங்களா? இத்தனை வருஷமா? 14 வருஷமா? இல்லாட்டி மனதளவில் உடஞ்சி போயிருக்கிறீங்களா? இப்போ இருக்கிறதுனா காணி தான் எனக்கு இல்லை கிடையாது. எந்த நேரம் பிரச்சனை பட்டாலும் என்ன காணிக்கலை விழுக்கிட்டு போவோம், காணிக்கலை விழுக்குவோம். அதான் கட்சி நான் கதைக்கிறேன். இப்போ காய்க்கிறீங்களா? நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லையா? அண்ணாருக்கு இன்னும் சாப்பிட இல்லையா? காசு இல்லை, வேலை இல்லை, சாப்பிட இல்லை. பிள்ளைகள் சாப்பிட இல்லையா? சாப்பிட இல்லையாம்மா இன்றைக்கி? தம்பி சாப்பிடலையாடா? இங்கே வாங்க, நீ கிட்ட வாங்க தங்கச்சி வாங்க கிட்ட வாங்க. ஏன்னா சாப்பிட இல்லை? காலையில் விடிஞ்சா கொண்டுமே சாப்பிட இல்லையா? தம்பி பசிக்கலாடா? பின்னேரம் பான் பயத்தில் வந்துள்ளேன். பின்னேரம் பான் பயத்தெல்லாம் சொன்னீங்களா? அந்த சோறு விட்ட போய் தான் நான் காலமாக போனால் பின்னேரம் போய் 500 காசு கொண்டு வருவேன். வீட்டுக்கு வராதம்மா சரி தம்பி. அப்போ நீ ஓடி போய் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு இது வாங்கிட்டு வா. என்னண்டா என்னக்கா சாப்பிட்ற வேண்டுவோம் உங்களுக்கு? தங்கச்சி என்ன வேண்டுவோம்? கேக் வாங்கய்யா. ரெடி நான் 20 ரெடியா? பானை வாங்குவா? பானை வேண்டுவோம். சரி தம்பியா, போய் எவ்வளோ பானைக்கா வேணும் நைட்டு சாப்பிட்றதுக்கு? ஒரு ரத்த பாங்கான 3 பேரும். ஒரு ரத்த பாங்கணுமா? 3 இருக்குமா? சரி, ஒன்றரை ரத்த பானம். இப்போ 3 கேக் வாங்கிட்டோம். டக்குன்னு ஓடியாங்க. பிள்ளைகள் காலாலே மடிக்குங்க, கையாலே மடிக்குங்க, படுக்க இடம் இல்லாத இந்த வீட்டுக்கான் 3 பேரும். சமைக்கிறதும் பலிக்கால முத்தத்தெல்லாம் சமைச்சு போட்டு வீட்டுக்கிறதுக்கு வந்து சாப்பிட்றேன். இன்றைக்கு சாப்பாட்டுக்கே வழியில் சாப்பிடவே இல்லை. இன்றைக்கு வேலையை போனால் தான் நான் சாப்பிடுவேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் உடுப்பட்டி பகுதி தான் வந்திருக்கோம். ஸோ நேற்று இது நம்ம வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன். எங்களோட வீடு தேடி ஒரு அக்கா வந்துவா. ஸோ அந்த அக்காவை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போன டைமில் வந்து நாங்கள் மதுசன்கிட்ட போனதால் வந்து அக்காட்ட போக முடியாத ஒரு சுச்சுவேஷனாக போயிட்டுது. ஸோ இன்றைய தினம் நாங்கள் மறுபடியும் அக்காட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் வந்து 5:30 ஆகிட்டுது. ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்கள் எங்களுடைய ஒரு வீட்டுக்காராகவும் உங்களுடைய ஒரு உறவுகளாகவும் தான் நான் பார்க்குறேன். ஸோ அதால் வந்துட்டு எங்களுக்கு என்ன நடந்தாலுமே வந்துட்டு ஷேர் பண்ணி கொள்வது வளமை. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு கிணத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தவறுதலாக ஒரு பூனை வந்து விழுந்துட்டுது. ஸோ விழுந்தால் தெரியும் தானே வந்து பூனை ஒரு பொல்லாத ஒரு மிருகம், வந்து என்ன சொல்கிற அந்த ஒரு நச்சுத்தன்மையில் வந்துட்டு ஒரு கொடியது. அப்போ வந்துட்டு நாங்கள் அதை கண்டதால் உடனடியாக அதை இறக்க வேண்டிய ஒரு தேவை வந்துட்டு. ஸோ பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை வந்துட்டு நாங்களே இறங்கி நின்று எல்லாம் கலக்கி எல்லாம் வந்துட்டு குளோரின் எல்லாம் போட்டு பயங்கரமாக வந்துட்டு சொன்ன மாட்டீங்க. காலையில் ஒரு 9 மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி மட்டும் வந்து நாங்கள் கிணத்தோடைய வந்துட்டு மின்னக்கட்டிருப்போம். ஈவன் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்துட்டு குளோரின் அடித்து விட்டுட்டு வந்துருக்கோம். ஸோ அதால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பயங்கரமாக வந்துட்டு லேட் ஆகிட்டு வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் வெளியில் வர்றதுக்கு. அப்போ அந்த அக்காட்ட வந்து நான் சொல்லியிருந்தோம் வந்து நேற்று வாரேன்னு சொல்லி. அப்போ அக்கா வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மறுபடியும் வந்துட்டு இன்றைக்கும் போகலை அப்படின்னு சொன்னால் அக்காவுக்கு வந்துட்டு ஒரு ஏமாற்றமாக போயிடும் அப்படின்றக்காண்டி இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் மறுபடியும் வந்திருக்கோம். வந்துட்டு அக்காவை போயிட்டு பார்க்கலாம் அக்காட நிலைமை அப்படின்னு சொல்லிவிட்டு கவன நேசனாக வந்துட்டுனே நிற்கிற மாதிரி தான் நிற்கும். வந்துட்டு சடுனாக வந்து கடிச்சு விட்டுருமா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்றே இது நம்ம வந்து நாங்கள் மதுசனோட ஷாப்பிங் போனது எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன்னு சொன்னால் நிறைய பேர் வந்துட்டு நல்ல மாதிரி வந்துட்டு கமெண்ட் எல்லாம் அழுது இருந்தீங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு சந்தோஷம். நாங்கள் இப்போ நிறைய டைம் இதில் 2 மீனாக கடாமல் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அக்காண்ட வீட்டை போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அக்காண்ட வீட்டை போய்ட்டு அக்காண்ட நிலைமையை வந்துட்டு பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அண்ட் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து ஒரு
வன்னிலேருந்து யூடியூப் சேனல் செய்யக்கூடிய ஒரு நண்பன் ஒரு ஆள்கிட்ட வீடியோ எடுத்து எனக்கு லிங்கை வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வீடியோவில் வந்து போட்டிருந்தார் டைட்டில் அப்படின்னு சொன்னால் அம்பலமாகிய உண்மை எங்களுடைய யூடியூபர்கள் செய்த வேலை அப்படின்னு சொல்லி. அப்போ அதை பார்க்கும்போது வந்துட்டு எனக்கே வந்து சடனாக அப்செட் ஆகிருச்சேன்னு சொன்னால் அதில் எந்த படமும் போட்டிருந்தாங்க. அப்போ நான் யோசித்தேன், நான் என்னடாப்பா அப்படி வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி போட்டு உடனடியாக வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தா அந்த வீடியோவில் நிற்கிற அக்காவை நான் வாழ்க்கையில் கண்டதே இல்லை. அப்போ இவாவுக்கு நான் வந்துட்டு ஹெல்ப்பிங் வீடியோ செய்யக்கூட போகலையே, அப்போ இவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்து கொண்டு இருந்தால் அந்த நண்பன் வந்து பார்த்திங்கன்னு சொல்லியிருந்தார் ஆரம்பத்திலே வந்து நான் இந்த வீடியோன்ற தொடக்கத்தில் வந்துட்டு கிருஷ்ணாடையும் இன்னொரு அண்ணாடையும் படத்தை வந்துட்டு போட்டிருக்கேன். அது ஏன் போட்டேன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதைச்சிருந்தேன். சரி தானே? அப்போ நான் வந்து அந்த வீடியோவை ஈவன் நான் கூட ஃபுல்லாக பார்த்தேன். சரி தானே? பார்த்தா வந்து அந்த அக்கா கதைக்கிறா, அவங்களுக்குமே வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஸோ அந்த அக்கா கதைக்கிறா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கதைக்கிற இடத்துல ஒரு இடத்துல வந்துட்டு மென்ஷன் பண்ணுறா, கிருஷ்ணாவுக்கும் கால் பண்ணால் நான் கிருஷ்ணா வந்துட்டு எடுக்கலை அண்ட் வந்துட்டு பிறகு ஒரு நேரம் வார டைமில் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது அப்படின்னு சொல்லி சம்திங் ஏதோ சொல்கிறா. அப்போ அதெல்லாம் வந்து ஒரு குறையண்டு இல்லைன்னு சொன்னால் இப்போ அவங்க இருக்கிற வந்து வன்னி, இப்போ நாங்கள் வந்து செய்கிறோம் வந்துட்டு எஃப்னா சைட்டில். அப்போ கண்டிப்பாக வந்துட்டு வன்னிலேருந்து கால் பண்ணால் நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இல்லைன்னு சொன்னால் இப்போ எங்களாலேயும் எங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி செய்யக்கூடிய விஷயங்களை தான் வந்து செய்யலாம். அப்போ வந்து அந்த வீடியோ முடிஞ்ச பிறகு அதே நண்பர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ முடிவில் சொல்கிறார் வந்து இந்த வீடியோவை சம்டைம் வந்து கிருஷ்ணாவோட வீடியோ பார்ப்பீங்க அண்ட் வந்துட்டு கிருஷ்ணா பார்க்குதோ தெரியலை, பார்த்தா மன்னிச்சுக்கொள்ளுங்க, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்றக்காண்டி தான் வந்து நான் உங்களோட படத்தை வந்துட்டு யூஸ் பண்ணினான். மற்றும்படி வந்துட்டு உங்களை வந்துட்டு ஹர்ட் பண்ணணுமுண்டோ இல்லாட்டி உங்களை வந்துட்டு தவிர அவங்களோட பேரை பயன்படுத்தணுமுண்டோ நான் வந்துட்டு அப்படி செய்யலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தார். உண்மையிலே வந்து அது வேறு யாருமென்னு சொன்னால் நான் வந்துட்டு டிரெக்டாகவே எடுத்து கதைச்சிருப்பேன். ஆனால் அது வந்துட்டு என்ன சொல்கிறது, எங்களோட ஒரு தெரிஞ்ச ஒரு தம்பி ஒரு ஆள்கிட்ட அண்ணா ஒரு ஆள் தான். அப்போ என்ன சொல்கிற வந்துட்டு நான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் இன்னொரு ஆளை பார்த்து பொறாமப்படுறது இல்லை, யாரெண்டாலுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புகிறேன். இருந்தாலும் வந்து அவர் பயன்படுத்தின நோக்கம் வந்து எங்களோட படத்தை நல்ல நோக்கமாக இருந்தது. ஆனால் அவர் வந்து அந்த போட்ட டைட்டில் அண்ட் வந்துட்டு தம்ப்நெயில் தான் வந்து கொஞ்சம் பிரச்சனை. அது எப்படின்னு சொன்னால் இப்போ நார்மலாக வந்துட்டு எங்களோட வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அந்த வீடியோ வந்து ஷோ ஆகுமேன்னு சொன்னால் அதில் இந்த படம் இருக்கிறதால அப்போ வந்துட்டு ஷோ ஆகினா அவங்க கிருஷ்ணா அப்படி என்ன வேலை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ பார்க்குறப்போ வந்துட்டு அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குமே வந்துட்டு கோவம் வரும். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு அந்த லிங்க் எடுத்து வந்துட்டு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அனுப்பின டைமில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன், நானுமே வந்து பார்த்தேன். நான் என்ன சொல்கிறேன் வந்து ஓகே அவர் வந்து அதை ஏதோ ஒரு நன்மைக்காண்டி பயன்படுத்திக்கார், ஆனால் அதை வந்துட்டு போட்ட விதம் தான் பிளேயாக இருக்குது, ஓகே நாங்கள் மன்னிச்சுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சொன்னால் அவர் வந்து எனக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படின்றதால நான் வந்து ஒன்றுமே கதைக்கலை. இதுவே வந்து ஒரு தெரியாத ஒரு ஆள் செஞ்சுருந்தா யாருந்தாலுமே தவறுன்னு சொன்னால் தவறாக பார்க்குறாள் தான் நான் வந்து, ஆனால் கால் பண்ணி கதைச்சி இனி அதுக்குள்ளே ஒரு முரண்பாடை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பலை. ஸோ அவர் சொன்ன மாதிரிக்கே நானும் சொல்லிக்கொள்கிறேன், சம்டைம் இந்த வீடியோ வந்து நண்பன் நீங்கள் பார்க்குறீங்களோ தெரியாது, நீங்கள் வந்து எங்களுடைய படங்களை வந்துட்டு யூஸ் பண்ணுறதை நான் தவறுன்னு சொல்ல வரையில, ஆனால் நன்மைக்காண்டி நல்ல மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. எத்தனையோ பேர் வந்துட்டு வித்தியாசமாக எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க வந்துட்டு வேணுமெண்டே. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்ல நோக்கத்துக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் தவறு சொல்லலை, ஆனால் அதை பயன்படுத்தும் போது அதில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வந்துட்டு பார்த்து பயன்படுத்துங்க. ஏன்னு சொன்னால் உண்மையிலே வந்துட்டு இந்த 4 வருஷமும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் ஒரு கொஞ்சம் இருந்தாலும் எங்களுடைய பேரை வந்து நாங்கள் காப்பாற்ற வந்துட்டு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கோம். நல்ல பேர் எடுக்கிறன்ற வந்துட்டு சரியான கஷ்டம், ஆனால் கெட்ட பேர் வந்துட்டு ஒரு நொடியில் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அந்த வகையில் நீங்கள் எங்களோட பெயருக்கும் வந்துட்டு அவதூறு விளைவிக்காத வகையில் அதை பயன்படுத்தி கொண்டீங்கன்னு சொன்னால் நல்லம். இதை கூட நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணக்கான காரணம் சாதாரணமாக அவர்கிட்ட வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நார்மலாக அவரேஜாக ஒரு 1000-2000 அந்த மாதிரி காக்கள் வந்துட்டு பார்க்குறவங்க. ஆனால் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நைட்டு அப்லோட் பண்ணி ஈவன் இந்த டைமில் ஒரு 12,000-13,000 பேருக்கு மேலே வந்துட்டு பார்த்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்ததில் முக்கால்வாசி எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸாக கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ அதால் வந்துட்டு சொல்லியிருக்கேன், இதுதான் வந்து நடந்த விஷயம். ஸோ வந்து நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணணுமெண்டு இல்லை, நான் எப்படின்றது உங்களுக்கும் எங்களை நம்புகிறவங்களுக்கும் தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லிக்கணும். என்ன சொன்னேன், நீங்கள் நம்புறீங்களோ என்ன? நான் உங்களை அவனை நம்பல, ரெண்டு செல்லக்குட்டி இல்லையென்று போட்டாலே இல்லை கை வைக்காங்க, கை கடைசியா சொரிஞ்ச இடம்புல உங்களை நம்புறேன்ல, நான் அவனை நம்பல. ஆளை பார்க்க ஒரு லெக்சர் மேய்கிடாங்க. ஆளுக்கு வந்துட்டு பண்டத்தடிப்பில் 5 நாள் வேலையாம், கிருஷ்ணாண்ணை விட்ட 2 நாள் வேலையாம்.
ஆனால் இவர் வர்றால எனக்கு தான் வேலை இவரை கொண்டே மாதவியில் இறக்கணும் யோசிச்சுப்பாங்க நார்மலாக பருத்துறையிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கே 3000-4000 ஆட்டோ கொடுக்குறாங்க இனி ஏசி போட்டு மாதவியில் கொண்டு வரக்கு எங்களை எவ்வளோ வேணும் ஏனே அப்படி செய்கிறீங்க என்ன செய்யற உங்களை ஒரு 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 அன்பு வேற தானே வேணும் என்ன செய்ய ஆள் கிட்டத்தட்ட வளல 5000 அடிவைக்கு மேலால் வராரு அவர் வந்தாண்டே பார்த்தீங்களா அழுது நாங்கள் போயிலேருந்து என்ன ரைட் அதே மாதிரி நேசனை வந்துட்டு எங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஜீவன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்குமே காலமே கூட சொன்ன மாட்டேங்க நான் நேசன் நேற்று தான் 2000 ரூபா காசு வேண்டி அந்த வந்த ஒரு அண்ணா கொடுத்துருந்தேன் அதுக்காண்டி வந்து அவரை கொடுக்காம விடுறேன் இல்லை நான் பேச்சும் கூட வாங்கிட்டு தரான் விட்டுருக்கேன் நான் தந்துருக்கேன் அவசரத்துக்கு வந்துட்டு ஆள் தான் உதவுது அந்த மாதிரிக்கு வந்துட்டு இன்றைக்கு ஒரு முதலாளியாக நாங்கள் நேசனை உருவாக்கியிருக்கோம் ஸோ எவ்ரி வீடியோவில் நாங்கள் நேசனை வந்துட்டு காட்டுறதுக்கான ரீசனே வந்து நீங்களுமே வந்துட்டு அதை பார்த்து மோட்டிவேட் ஆகணும் அண்ட் வந்துட்டு நேசன்னா வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வாழ்த்தணும் இன்றைக்கு வந்துட்டு நீங்கள் எப்போ தான் காசு கேட்டாலும் நேசன் இல்லை என்று சொல்ல அளவுக்கு ஒரு 1000 ரூபாண்டாலும் பொக்கெட்டுக்கு வச்சுருப்பேன் அவ்வளோ தூரத்துக்கு தன் முயற்சியை போட்டு வாழ்ந்துருக்கார் அந்த முயற்சியை உருவாக்கி கொடுத்தது நாங்கள் என்றபடியாக அந்த நன்றி கடனுக்கு அவர் வந்துட்டு எங்களோட வீடு தேடி நாங்கள் கேட்காமலே வந்துட்டு வாரார் தன்னுடைய ஒரு அன்பை வந்துட்டு வெளிப்படுத்தும் முகமாக வந்து எங்களோட அம்மா கோலையில் அங்கே உண்மையிலேயே வந்து அம்மாவோடையெல்லாம் ஆள் வந்து பயங்கர ஃபிட் வந்து வந்தால் என்ன சொல்கிறோம் வந்து என்னோட ஹைக்கரோட அம்மாவோட ஹைக்கர் தான் கூடன்னு சொல்லலாம் வந்து எல்லாம் மதியம் சாப்பிட்டு தான் என் பின்னிடம் வந்துட்டு போவார் ஸோ அந்த வகையில் நேசன் மாதிரி எல்லாருமே வந்துட்டு கொடுக்குற அந்த அமௌண்ட்டை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் சரி அவள் கூடமா ஓகே உண்மையிலேயே நேசனை வந்துட்டு இன்றைக்கு ஒரு பொஸ்ஸாக இருக்கிறார் காலம் போக இன்னும் அவர் நல்லா வளருவார்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்போ அந்த அக்காவுக்கு அடிப்பேன் நாங்கள் கோல் உண்டு இந்த யூனியன் பக்கத்துன்னு சொன்னோம் அப்போ இதுக்கு இல்லையா அதுக்கு இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரியலை பயங்கர ஓ அக்கா அந்த யூனியனுக்கு பக்கத்தில் ஒரு பெனங்கூடல் காணி இருக்குதல்லோ ஓ அதுக்கு பக்கத்து ரோட்டில் நிற்கிறேன் நான் எங்கே வரணும் என்ன ஷர்ட்டு ஓ எதால வருவார் லெந்தக்காட்டில் வர ரோட்டோ யூனியனுக்கு பக்கத்து அந்த பெனங்கூடல் இருக்கல்லோ பெனங்கூடலால லெந்தக்காட்டு போகிற ரோட் இருக்கல்லோ தம்பி அனுப்பிடுங்க தம்பி என்னத்துல வரார் தம்பிகிட்ட ஃபோனை கொடுத்துங்க கடக்காண்டு ஓ டைம் ஆகிட்டு ஓகே 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 உண்மையிலே வந்து நான் வந்து ஒரு விஷயத்தையுமே வந்து பகிர்ந்து கொண்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ எல்லாருமே எல்லாத்தையும் வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இப்போ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு எடுத்துக்கொள்கிற விதத்திலான்னு இருக்குது அந்த வகையில் ஆரம்பத்தில் பார்க்கும்போது வந்து எனக்குமே வந்து சரியாக கோவம் வந்தது ஆனால் பிறகு வந்து பார்த்தேன் சரி அவர் வந்து பயன்படுத்திக்கிற என்னத்துக்குன்னு சொன்னால் அந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட போய் சேரணும் அந்த அக்காவுக்கு வந்துட்டு எப்படியாச்சும் ஹெல்ப் கிடைக்கணும்னு சொல்லி அப்போ அந்த அக்காவுக்கு வந்துட்டு ஹெல்ப் கிடைச்சா சந்தோஷம் நேசனா பின்ன பாருங்க ஓ நேசன்னா சாரி யார் அந்த அக்காவுக்கு வந்துட்டு ஹெல்ப் கிடைச்சா சந்தோஷம் எங்களுக்குமே வந்துட்டு அண்ட் வந்துட்டு உண்மையிலேயே இப்போ எங்களை மாதிரி எல்லோரும் டொலரேட் பண்ணி போகவும் மாட்டாங்க சில பேருக்கு வந்துட்டு கோவம் பெறும் ஈவன் நாங்கள் கூட வந்துட்டு அப்படி படங்களை வந்துட்டு யூஸ் பண்ணுறதில்ல இன்னும் ஒரு ஆக்கட்ட படத்தை யூஸ் பண்ணுறது இல்லை இருந்தாலும் நான் வந்து கோவிக்கலை அதை பார்க்குறப்ப வந்து கஷ்டமாக இருந்தது ஆனால் அது ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு என்ன வீட்டு வாசல்ல என்னென்ன அது பிரச்சனை இல்லை அவள் வீட்டுக்காரர் வந்து எடுக்கணும்னா எடுக்கிறானே ஒன்றும் செய்யலை ஒரு இடத்த நிற்கலாம் கிடைக்கணும் அதில் இப்போ நான் பணவத்துக்குள்ள நின்றா இப்போ நான் கேவலும் வீட்டு வாசலில் நின்றா நான் வந்து குலைக்குதுண்டா என்ன எங்கே நிற்கிறேன் அதே நேசன்னைக்கு மொத்தம் அவ்வளோ கொடுக்கணும் நாங்கள் இப்போ காலம் வாங்கி 2000 மட்டும்தானே இதையும் போட்டுருந்தோம் இந்த காசை நான் உங்களுக்கு அக்கௌண்ட்டு போட்டு விடுறதா அது இதில் எவ்வளோ அடக்கு 13 பார்த்தியோ ஆள்கிட்ட முன்னேற்றது உண்மையிலே ஆனால் இதை வைக்கிறவங்களை புரிம்பா இடம் பண்ணுமேடாப்பா சரி பரவாயில்ல அண்ணன் முயற்சியை வாழ்த்துறேன் 5 வாரம் தம்பியா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 போவோம் அப்போ தம்பி அக்னி நேசன்னை வந்துட்டு இது அவர்கிட்ட சேமிப்பில் போடுற காசு ஆமாடா அப்போ ஆள் நீ பேங்க்கு போயிட்டு மிஷினில் அடித்து சிலவில் மாறிக்குது அடித்து தெரியாது துன்பப்படணும் தானே அது பார்க்க இந்த காசை போய் நாங்கள் ஆள்கிட்ட அக்கௌண்ட்டுக்கு நான் எந்த அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றேன் அப்போ இதில் 13 இருக்குது 10 தான் 15 சரியா ஓகே
நேசண்ணே உண்மையிலேயே வெரி குட் நேசண்ணே. அப்போ உங்களுக்கு செலவுக்கெல்லாம் காசு எடுத்து வைக்கிறீங்களோ? அதெல்லாம் எடுத்து போக மிச்சம் போடுறீங்க. ஓகே, நல்ல விஷயம். இப்படி தான் சேமிக்கணும். நாங்கள் இன்னும் ஃப்யூச்சரில் நானே நேசனுக்கு உதவி செய்வேனா? வீடு முடியட்டுமா? சரிதானே? தெரியும் தானே, எங்களோட சேர்ந்தா கைவிட மாட்டோமா? எங்களோட சேர்ந்து இதுவரைக்கும் அழிஞ்சன்னு சொல்லி ஒரு தரம் நான் கேள்விப்படையில். எங்கே போகிறான்? நேராக தான் வந்தேன், நான் கண்டேன். அந்த மாதிரி நேசன்னையும் ஒரு நல்ல ஆள் ஆக்கணும். நல்ல ஆள் ஆக்கணும் மீன்ஸ் எந்த ரோட்டு வரைக்கும் எந்த ரோட்டு போலாம் கிடக்கு. ரைட். உண்மையிலே பார் இந்த சின்ன படியன் எல்லாம். ஆனால் உண்மையிலே இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இப்படி யூடியூப் சேனல் மூலமாக என்றாலும் உதவிகள் வந்துட்டு கிடைக்கக்கூடிய மாதிரிக்கான வாய்ப்புகள் இருக்குது என்றதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். இருந்தாலும் உண்மையிலே அந்த டைமில் நாங்கள் எல்லாம் கஷ்டப்படும் போது எந்த ஒரு வாய்ப்புமே இருக்கல. அதால் கிடைக்கிற வாய்ப்புகளை வந்துட்டு எல்லாருமே சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். இப்போ கூட அந்த தம்பியை பார்க்க எனக்கு மன வருத்தமாக இருக்குது. சின்ன பொடியனா அவனுக்கு தெரியாது என்ன, இப்போ தெரியாது மீன்ஸ் வந்து சின்ன பொடியனா இருக்கும்போது வந்துட்டு இப்போ அம்மா வந்துட்டு இன்னொரு தேவைக்காண்டி தான் போயிருக்கிறாருன்னெலாம் தெரியாது. ஆளை வந்துட்டு இப்போ அம்மா அனுப்பினவான்றதுக்குனாங்க ஆள் வந்துட்டு கூட்டிக்கொண்டு போகிறார் சார் அங்கே வேறு போகிற வேகத்தை. அப்போ இதே மாதிரிக்கு வந்துட்டு நாங்கள் உதவி செய்ய போகும்போது நாங்கள் வழங்குகிற உதவிகளையும் வந்து அவங்க நல்ல மாதிரி பயன்படுத்துவாங்களா இருந்தால் உண்மையிலே வந்து என்றைக்கும் வந்து சந்தோஷமாக இருக்கும். முடிஞ்சு வேறு ஆள்கிட்ட ஓட்டுது நியாயமான தூரத்தில் அந்த வந்திருக்கான் போலக்கானே, நியாயமான தூரத்துலேருந்து தான் வந்திருக்கான் போலக்கானே. ஆனால் பொடியாட்ட நேசன் இல்லை சேப் அடிக்கிறாப்பா ஜெயிக்கிறாக்கா. ஆமாம் ரோட்டெல்லாம் கடும் சிக்கலாக மழை பெஞ்சிருக்கோண்டா. ஆனால் அக்காவை பார்க்கவே எனக்கு உண்மையிலே கஷ்டமாக தான் இருந்தது. நேற்று உடனே அழ தொடங்கிட்டாங்க அவ்வளோங்கதோ. அப்போ அதால் தான் நான் பாரேன்னு சொல்லி சொன்னேன். நான் மற்றது ஹஸ்பண்டும் இல்லை அப்படின்ற பிறகு சரி போய் பார்ப்போமேன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் என்னமாயின்ட்டு. தம்பியா இதால் பெரிய வாகனங்களையும் போகுமேடா? சில நேரம் பேருமேண்ணா. இப்போ நான் ஒரு சைட்டாக விடுவோம். அப்போ வந்தால் இருக்கா சொல்லுங்க எடுத்து விடுவோமேண்ணா. எதுவும் கூட விடு. இதுதானே சரி ஓகே. அங்கே சைடாக விட்டா நன்றாங்களா இல்லைன்னு அக்னி நீரங்க. இப்போ ரெண்டு புரியா நீங்கள் எதுக்கு இருக்க போகிறீங்களா? இப்போ தான் உங்களை பெரிய பெருமையாக காய்ச்சின்னு வரேன். நல்ல மூளையாக வந்துட்டீங்க. அப்புறம் நானும் இறங்குறோன்னு இருக்கிறீங்க. காத்திலே சூடம் போல கரையே. நேசண்ணே இந்த டிரைவிங்குக்கு எத்தனை மார்க்ஸ் போடுவீங்க? 100க்கு 100 ஒன்றும் குறைவில்லை. சரி அம்மா சொன்னேன். 100க்கு 100 போடலாம். ஓ வணக்கம் தம்பியா. அக்கா வணக்கம். அப்படி சும்மா இருக்கீங்களா? என்னண்டு பிள்ளைங்களே அதெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்களா? நான் கேட்கவே இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு. அப்படியா? அப்போ இதாட்ட விடு. இது தங்கச்சின்னா வீடா? அவன் காணியும். ஓகே. அவட காணிக்குள்ள அந்த கொட்டியில் நீங்கள் இருக்கிறீங்களா? ஓகே. அந்த மாதிரி தான். இப்போ என்னென்னா நாங்கள் உங்களோட பிரச்சனை பார்க்க தான் வந்தோம். இப்போ நாங்கள் வந்துட்டு அரசியல்வாதிகளோ இல்லாட்டி அந்த ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வந்து கை காட்டிட்டு போகிறாங்களோ இல்லை ஏதோ குத்துங்க அப்படியே அமர்த்திக்கொண்டு உங்களோட சட்டையில் குத்துங்க அப்படியா இப்படி கைகாட்டி போட்டு போகிறார்கள். இல்லை நீங்கள் ஓடி வந்து உங்களோட தேவையை சொல்கிறாங்க. நாங்கள் வந்ததே உங்களோட தேவையை என்னென்று டீட்டெயிலாக விசாரிக்கிறது தான். அப்போ எல்லாத்தையும் நாங்கள் பொறுமையாக பார்ப்போம். ஒரே ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணுமாக்கா, நீங்கள் எங்கள்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்குறீங்க? உதவிங்க. காணியோ கத்திரிக்காயோ உதவி ஏன்னா ஓகே. ஆனால் நாங்கள் உங்கள்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்குறோம்? என்னது எதிர்பார்க்குறோம் உங்கள்கிட்ட? என்ன இரவுக்கு ஒரு நிறைய சாப்பாட்டையா? அப்போ என்னது சொல்லுங்க தம்பி சொல்கிறா.
உங்கள்கிட்டருந்து நாங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறோம்? தங்கச்சி சொல்லுங்க. அம்மா தங்கச்சி ஒரு கட்டிக்காரிமையாக கிடக்கு. நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம் உண்மையை. அப்போ நீங்கள் சொல்கிற விஷயமெல்லாம் உண்மையாக இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் போய் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஊருக்கே நீங்கள் வந்து அவமானப்பட்டுருவீங்க. ஏன்டா இந்த வீடியோ வந்து நாங்கள் கொண்டே நான் ஹபர்ட்டுக்கு வச்சு போட்டுறது இல்லை, யூடியூப்பில் போடுறதால எல்லாருமே பார்ப்பாங்க. ஈவன் உங்களோட முன்வீட்டுக்காரர் கூட வந்து பார்ப்பாங்க. அப்போ பார்த்துட்டு கேட்பாங்க, அடிப்பாமல் என்ன எல்லாம் போய் சொல்லி வச்சுக்கேன். என்ன பேர் உங்களுக்கு? சுபந்தினி. சுபந்தினி. ஊருக்கு என்னென்னு கூப்பிடுவேன்? சுபந்தினா கூப்பிடுவேன். ஒரு தடவை சுபாண்டனும் கூப்பிடுவேன் இல்லை, அப்படி தான் கூப்பிடுவேன். சரி, எனிவே நாங்கள் இப்போ வந்து பார்ப்போம். ஸோ அந்த அக்கா நேற்றைய தினம் வந்துட்டு அக்காவோட அண்ணாவோட எங்களோட வீடு தேடி வந்தவங்க. சரி தானே, உண்மையிலே வந்து சரியான வறுமையான நிலைமையெல்லாம் இருக்கிறாங்க. என்ன சொன்ன அக்கா கதைக்கும் போதே வந்துட்டு கண்கலங்க தொடங்கிட்டாங்க. அப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன், நீங்கள் போங்க நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. அக்காவுக்கு 3 பிள்ளைகளா? 2 பேர். இவர் 2 பேர் தானே? 3 பேர் சொன்ன 2 பேர் தான். நான் 3 சகோதரங்களா உங்களுக்கு? 3 சகோதரம். 3 பொம்பளை சகோதரங்களா? 3 பொம்பளை. ஒரு ஆம்பளை சகோதரம். என்ன தம்பிக்கு என்ன பேரா? சுதர்ஷன். தங்கச்சிக்கும் சுதர்ஷினி. ஆமாம், எல்லாருக்கும் சூழ்நாளாம் தொடங்குதான். ரைட், ஓகே. அப்போ உங்களோட அவரங்க மோசம் போயிட்டார். என்ன நடந்தது? பிள்ளைக்கு வயதில் 5 மாதம் இருக்கு, மோசம் போட்டார். 5 மாதம் இருக்கலாம், 10 மாதம் இருக்கலாம். அவருக்கு என்ன நடந்தது? வருத்தம். என்ன வருத்தம்? காய்ச்சல் வந்தது. சரி, ஓகே. அப்போ இப்போ பிள்ளைக்கு எத்தனை வயசம்மா? 14 வயசு. 14 வயசுன்னா இப்போ மோசம் போய் 14 வருஷம். அப்போ 14 வருஷமாக உங்களுக்கு வந்து சொந்த காணி இல்லை, சொந்த வீடு இல்லை. சரி தானே? தோட்ட வேலையை தான் போனீங்க. நான் கேட்குறது சொல்லுவோம், நான் எல்லாம் கேட்பேன். சரி தானே? ஓகே. அப்போ நீங்கள் வந்து 14 வருஷமாக உங்களுக்கான ஒரு நிரந்தர இடம் இல்லாமல் தான் வசிக்கிறீங்க. அப்போ நீங்கள் உங்களோட கணவரோட இருந்த காலப்பகுதியில் வந்து எங்கே இருந்தீங்க? ஊருகாத்துறையில் இருந்தீங்க. தம்பிக்கு எத்தனை வயசா? பையன் 14? மை காட், 14 வயசா? சின்னப்படி என்ன இருக்கேன்? சின்ன ஆள் தானே? தேப்பன் கட்டை ஆள் தானே? கட்டையில இவரோட கட்டையா? இவரோட வளர்த்தி ஆனால் கட்டை. ஓகே. நான் இப்போ தோட்டம் காணாது ஏன்னா. சரி, ஓகே. பார்ப்போம் நாங்கள் எல்லாத்தையும். சரி, நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு இருள முந்தியோருக்கா அக்காண்ட வீட்டை நாங்கள் பார்ப்போம். அக்கா நீங்கள் இருக்கிற வீட்டை பார்ப்போம். என்ன அப்போ தானே தெரியுமே. இப்படி எட்டி பார்க்கக்கூடாது. என்ன கூட அவ்வளோ காட்டுறாங்கிறீங்க கதாலோக்கா. அப்போ இது யார்கிட்ட வீடக்கா? இதுவும் கூட தங்கச்சின்ன வீடு. சொந்த தங்கச்சின்ன வீடா? சொந்த தங்கச்சின்ன வீடு. அவட காணிக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. அவள் உங்களுக்கு இடம் தந்துருக்குறா அப்படியோ? சரி, ஓகே, சந்தோஷம். தங்கச்சிக்கு ஒரு நன்றி. இந்த வீட்டுக்குள்ள நீங்களும் உங்களோட இந்த 2 பிள்ளைகளும் இருக்கிறீங்க. சத்தியமா? அண்ணாரியே இந்த வீட்டுக்கான் இருக்கிறேன். இன்னும் சத்தியம் அண்ணாரியா ஒரு பொய்யும் தெரியல, இந்த வீட்டுக்கான் இருக்கிறேன். ஓ மை காட். ஒரு கொஞ்சம் யாரம்மா? என்னதாக்கா இருக்கு? சொல்லுங்க வரணுண்டு. 17 வயசு பொடி எனக்கு சொந்தமாக முடிவெடுக்க தெரியலையாடாப்பா. சரி, ஒரு நான் வீட்டுக்குள்ள லைட் இல்லையா? வீட்டுக்கு நம்ம போடுறோம்னாங்கண்ணா. ஆமாம். ஓ மை காட். இதெல்லாம் 3 பேரும் படுக்கிறோம். இதெல்லாம் நான் 3 பேரும் படுக்கிறீங்க. கட்டாவுல காட்டுறாக்கு நீ அக்கா. நீங்கள் உள்ளுங்க இல்லைங்க. இதுக்கெல்லாம் 3 பேரும் படுத்துருக்கீங்களா? இத்தனை வருஷமா? 14 வருஷமா? இதுக்கெல்லாம் படுக்கிறோம். ஓ மை காட். அப்போ சமைக்கிறதுங்க? சமைக்கிற வழி தங்கச்சின்னு குசனிக்கு சமைச்சு தான் தங்கச்சின்ற குசனிக்கு சமைச்சிட்டு நீங்கள் இங்கே வரலாம். ஓகே. அப்போ பிள்ளைகள் எங்கேருந்து படிக்கிறீங்க? எம்ஏஆனில் படிக்கிறீங்க. ஓகே. வீட்டில் எங்கேருந்து படிக்கிறீங்க? தங்கச்சின்னு வீட்டுக்கு தான் படிக்கிறேன். ஒரு ஆள் தான் படிக்குது, ஒரு ஆள் படிப்பு முடிஞ்சுது. படிக்கிற பேர் படிப்பு முடிஞ்சுது. ஓகே. இவர்கிட்ட படிப்பு முடிஞ்சுதா? ஓகே. நீங்கள் என்ன யூனிவர்சிட்டி முடிச்சிட்டிங்களா? இல்லை, காணாண்டு விட்டுட்டேன். யூனிவர்சிட்டி காணாண்டா? ஓகே. தங்கச்சி தான் அவனை 9ஆம் ஆண்டா? இனி 10ஆ? எத்தனை 14 வயசுல? இப்போ வயசு குறைச்சி பள்ளிக்கம் குறைய வயசு இந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் இந்த சர்டிஃபிகேட் குறைச்சி சேர்த்ததால இப்போ குறையத்தான் படிக்கிறேன். 7ஆம் ஆண்டு தான் படிக்கிறேன். 7ஆம் ஆண்டு படிக்கிறேன். அதாவது நீங்கள் பிந்தி சேர்த்ததால. சரி, இப்போ வந்து ஒரு விஷயம் நான் என் மனசில் பட்ட கேட்குறேனாக்கா. இங்கே வாங்க, இதில் வாங்கலேன். என்னன்னு சொன்னால், உங்களோட தங்கச்சிக்கு எத்தனை பிள்ளைகள்? தங்கச்சி 2 பொம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை. அதை எட்டி பார்க்கணும் இல்லை நீங்கள் சொன்னா? ஓகே. 2 பொம்பளை பிள்ளை. 2 பொம்பளை பிள்ளை. அவர் என்ன செய்கிறார்? அவர் கடையில் டிவி கடையில் வேலை செய்கிறார். டிவி கடையில் வேலை செய்கிறார். என்ன? ஓகே. அப்போ
இப்போ வந்து தங்கச்சி வந்து தன்னுடைய காணிக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கிற ஒரு இடம் தந்துருக்கிறா தானே. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஓகே இப்போ சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த வீடியோவில் அவங்களோட வறுமையை மேக்ஸிமம் வந்து காட்டணுமெண்டாக்காண்டியே பொய்களை வந்து சொல்லுவாங்க. சரி தானே. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு பொய் நீங்கள் ஒரு பொய்ன்னு சொல்லலை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இப்போ நார்மலாக இது வந்துட்டு தங்கச்சிங்க வீடண்டேக்குள்ளே இந்த 2 பிள்ளைகளும் நீங்களுமே இதில் படுக்கக்கூடாதா? குடும்பம் இருக்கணும்னா அப்படி யோசிக்கிறீங்க? குடும்பம் நாங்கள் என்ன படுக்கிறது அதெல்லாம் நாங்கள் அதுக்கு படுக்கிறோம். ரைட் ஓகே ஓகே ஓகே. இல்லை நான் என்னென்னு சொன்னால் ஓகே எனக்கு அது அந்த நிலைமை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியும் சேம் டைம் நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம், என்னடா நீ மடத்தனமாக கேட்குற இன்னொரு ஆகள்கிட்ட வீட்டை போயிட்டு எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. என்னென்னு சொன்னாக்கா இப்போ என்னென்னா இப்போ நார்மலாக இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு வசதி வந்து சரியான மாதிரி குறைவு தானே. அப்போ அப்படி இருக்கும்போது வந்துட்டு உங்களோட சொந்த சௌரம் தானே. அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன இடம் மாதிரி தர மாட்டாங்களா அப்படின்னு மாதிரிக்கு ஒரு கற்பனையில் நான் வந்து கேட்டேன். அதுக்கு நீங்கள் சொன்ன ரீசன் வந்துட்டு பெட்டராக இருக்குது. அண்ட் வந்துட்டு அதில் ஒரு அடுப்பு ஒன்று இருக்குது தானே. அந்த அடுப்பில் தான் நான் சோறு காத்துனாங்க உள்ள கறி மூட்டுருந்தாங்க. அந்த அடுப்பில் சோறு காய்ச்சிட்டு உள்ளுக்கு வந்துட்டு கறி மூட்டுறீங்க. சரி ஓகே. இப்போ நாங்கள் கொஞ்சம் அதில் வெளிச்சத்தில் போயிட்டு கேட்போம். இந்த வீடு வழியாக காட்டிட்டீங்களா? அப்போ ஆக்சுவலாக உண்மையிலே வந்து இதை நாங்கள் வீடண்டே சொல்லக்கூடாது. இதுக்குள்ளேயே இவ்வளோ மூட துணி இருக்குதாக்கா? உடுப்போல் மகன் உடுப்போல் வைக்க இடம் இல்லாமல் சாக்கில் மூட்டைக்கு கட்டி வச்சுக்கிட்டீங்களா? அப்போ இப்போ அவங்களுக்கு போடுறதுக்கு தேவைன்னா இந்த கொடியில் இருக்கிறது தேவையான உடுப்பு வெளியாளருக்கு போட தேவையான உடுப்பு கொடியில் இருக்குது. தேவையில்லாத உடுப்பு வந்து இது என்ன இது ஆட்டையும் வீட்டுக்கு வந்து எட்டி பார்க்குறேன். போங்க அங்கே போங்க போங்க அதில் வெளியில் பாரு. அப்போ தேவையான உடுப்பு வந்து கொடியில் இருக்குது, மற்ற எல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கிறீங்களா என்ன? சரி ஓகே. இந்த காணி இந்த மதிலோட முடியுதா? இந்த மதிலோட முடியுது. அப்போ தங்கச்சிடையும் பெரிய காணி என்று சொல்கிற அளவுக்கு இல்லை. முக்கா பிறப்பு காணி தானே என்ன? அப்போ பக்கத்தில் இருக்கவங்க உங்களுக்கு சொந்தமா? எங்களோட மச்சால். உங்களோட மச்சால் மச்சாலக்குள்ளே அப்பா அந்த தமக்கு இந்த மகள் அப்பாட தமக்கேட மகள் என்ன? சரி ஓகே. தாயும் சகோதரங்க. சேம் டைம் வந்து உங்களோட தங்கச்சியுமே வந்து அவ்வளோ தூரத்துக்கு வசதியாக இல்லை. அவாவும் அவரேஜா நாளாந்தம் அவர் உலர்த்தி கொண்டு வர்றதான 2 பிள்ளையும் படிப்பிக்கிறா. உதாரணமாக வந்து நான் எதை வச்சு சொல்கிறேன்னா இந்த டொய்லெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து அந்த டொய்லெட்டுக்கு வந்து ஒரு கதவு இல்லை. ஏன்னா அப்படியே தான் யூஸ் பண்ணுறீங்க. அப்படி கதவு இருக்குதா? அப்போ என்ன திறந்துருக்கா கதவு? ரைட் ஓகே. கதவு இங்கே திறந்துருக்கா? ஓகே. அப்படி ஆனால் திறந்துருந்தாலும் தெரியும் மேடம் அப்போ சைட்டில். ரைட் ஓகே. எனிவே சந்தோஷம் இருந்தால் ஓகே. அப்போ கிணறு இருக்குதா? இங்கே பின்னால் இருக்குது. ஓகே ரைட். அந்த வகையில் வந்து நாங்கள் இப்போ ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். வந்து இருந்து கதைக்கிறதுக்கு டைம் இல்லை. நாங்கள் வந்த டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகினால நாங்கள் கடந்து போவோம். சரி தானே. அப்போ அக்கா எத்தனையாம் ஆண்டு திருமணம் செஞ்சீங்கக்கா? மறந்து போனீங்களா? யாரை கேட்போம்? அந்த பிள்ளை இந்த சோட்டிக்கு எடுத்துக்கோப்பி அந்த மகள்கிட்ட இதுக்கு சோட்டிக்காருக்கு அனுப்பி போட்டேன். நீங்கள் காதல் திருமணமா இல்லாட்டி பேச்சு கல்யாணம்? சும்மா அப்படி காதல். சும்மா காதல் தானே. ஓகே. அப்போ காதலிச்சு தான் திருமணம் செஞ்சீங்க. சரி இப்படி பார்ப்போமே. மூத்தவருக்கு வந்து 17 வயசு. என்ன 17ன்னு சொன்னாலும் 2007 2006 அப்படி காட்டியிருப்பீங்க இல்லையா? 2006 அப்படி தான் பெருமை. சரி ஓகே. இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் போகிற இடங்களில் வந்து நகைச்சுவையாக கதைக்கிற வந்து வளமை. ஆனால் உங்களோட விஷயம் வந்து கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயமா இருக்கிறதால கொஞ்சம் நான் அதை அவாய்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஏனெண்டா யோகாவே போயிடக்கூடாதுன்றக்காண்டி. ஆனால் ஒரு விஷயமாக்கா நீங்கள் உங்களோட திருமணம் செஞ்ச ஆண்டு திகதிகளை மறக்கக்கூடாது. என்ன உங்களோட கணவரை பிறந்தவர்? ஜக்கத்தில் இருந்தார். ஜக்கத்தில் இருந்து என்ன விட்டு பிரிஞ்சுட்டார். பிள்ளை வயத்துல 5 மாதம் பிரிஞ்ச பிறகுதான் அங்கே ஊராத்தில் இருந்தாங்க. நேவிக்கார் தான் ஜக்கம்னு சொல்லி சுட்டவங்க. அதோடைய நான் இந்த அம்மாண்ட எங்கண்ட ஊருக்கு வந்துட்டேன். உங்களோட கணவருக்கு நேவிக்கார் சுட்டுவாங்களா? சுட்டு தானா செத்தவர்? ஜக்கத்தில் இருந்தேன். அப்போ முதல் வருத்தத்தில் செத்தேன்னு சொன்னீங்களே. அதான் காய்ச்சலும் வந்தது. அதோட முதல் சுட்டி செத்தவர், அது பிறகு காய்ச்சல் செத்தவர். அப்போ காய்ச்சல் வந்து மாறினது. அது பிறகு என்ன தாயாக்கள் கிட்ட நம்ம சீதனம் தர சொல்லி அப்போ நான் சொன்னால் சீதனம் தர மாட்டேன்னு நான் பிரிஞ்சு வந்திருந்தேன். நான் போயிட்டேன். வந்திருந்தா பிறகு இந்த காய்ச்சல் வந்தோன்னு சொல்லி நான் போனேன். வருத்தத்தில் கிடந்தேன். இப்போ இந்த மாறி வந்தது. மாறி வர சொன்னார் சீதனம் பண்ண போன்ட்டான் பெற சொல்லி. அப்போ அங்கே அப்பா இருந்தேன். அப்பா சொன்னார் விடு போடு பிள்ளை வயத்துல அப்பா தான் 2 இந்த பிள்ளை இந்த செலவெல்லாம் புல்லா பார்த்துருங்களே. அப்பா அதோட மோசம் போட்டார். அப்பா வந்தேன்னு வந்தேன். மாமியாக்களெல்லாம் விரிக்கிற அக்கா நீங்கள் என்ன சொல்கிறது நீங்கள் மனதளவில்
ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களா இல்லாட்டி மனதளவில் உடைஞ்சு போயிருக்கிறீங்களா? இப்போ இருக்கிறதுக்கான காணி தான் எனக்கு இல்லை கிடையாது. எந்த நேரம் பிரச்சனை பட்டாலும் பண்ண காணிக்களை விழுக்கிட்டு போவோம், காணிக்களை விழுக்கிட்டு போவோம். இப்போ தங்கச்சி நான் கதைக்கிறேன். இப்போ தங்கச்சி காய்க்கிறீங்களா? பிரச்சனை எல்லாம் நேற்று வந்தேன் நான். அண்ணா சொன்னார் இப்படி பேரத்தில் இருக்கிற உதவி செய்கிறாங்க வா கூடின அப்புறம் நான் தங்கச்சி காய்க்கிறீங்களா நீங்கள்? இப்போங்க தங்கச்சி இப்போ அங்கே மெச்சால் விட்டு விட்டேன். மெச்சால் விட்டேன். இப்போ நாங்கள் கதைக்கிற மகள் தான் நிற்கிறா, சின்ன மகள். நாங்கள் கதைக்கிறேன் இல்லை. அப்போ இந்த வீடியோ வந்து ஒருவேளை தங்கச்சி பார்த்தா குழம்புவா இல்லை? அவள் தெரியும் நான் நேற்று வந்தேன். மெட்ட தங்கச்சி சொன்னான் நான் அப்படி காணி காட்டு உதவி காட்டு போகணும், பெருத்தில் ஒரு அண்ணா இருக்கிறார் உதவி செய்கிறது நான் போனான்னு தான். அவள் என்ன கேட்காம மெட்ட தங்கச்சி எடுத்து ஃபோன் பண்ணி கேட்டுவா எங்கே போய் வந்த என்னன்னு. அவள் சொன்னாக்கா நீங்கள் உங்களோட சண்டையாண்டு தான் நம்ம போகணும் காணி இருக்கிறதுக்கு அந்த மெட்ட தங்கச்சி சொன்னுவா. பாரன் இப்போ நீங்கள் உங்களோட கணவர் இறந்ததுக்கு பிறகு இங்கே தானே இருக்கிறீங்க? அந்த காலத்தில் இப்போ இங்கே இருக்கிறீங்க? அந்த காலத்துலேருந்து இங்கே இருக்கு. இப்போ மகள் பிறந்ததுலேருந்து 14 வருஷமா இங்கே தான் இருக்கிறீங்களா? இந்த காணிக்கா இருக்கிறீங்க. அம்மா அப்பா எல்லாம் இங்கே இதுக்கு தான் செத்தேன். இதுக்கே தான் செத்துவேன். அப்போ 14 வருஷமா வந்து கோவம் இருந்தாலும் தங்கச்சி உங்களை இந்த இடத்துல வச்சிருக்கிறானே, என்ன தான் எழும்பி போகணும்னு சொன்னாலும் உங்களை இது இடத்துல வச்சிருக்கிறா தானே. இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் கதைச்சாலும் நான் கதைக்கிறேன். நான் மட்டும் விளாத்தினேன். அவனை காணிக்கிறேன் கதைக்கலாண்ணே. அதை நான் மட்டும் விளாத்தையும் மச்சால் விட்டாமல் போகிறது போட்டு பேருந்து பின்னேரம் பொழுதோட பதில் பண்ணிச்சாங்க. அப்போ தங்கச்சிக்கான காணி வந்து நம்ம அப்பா கொடுத்ததா இல்லாட்டி? அம்மா அப்பா கொடுக்கல. அம்மா அப்பா என்ன செலவு நாங்களும் எங்களோட வசதி இல்லை தானே. இப்போ சகோதரங்கள்லாம் பார்த்தது அப்பா என்ன சகோதரங்கள் பார்த்ததால அப்பா நான் அவன் இந்த காசு கொடுத்து அந்த காணியை தாங்க தண்டை பேரில் எழுதுனவன். இப்போ வந்தாக்கா உங்களுக்கு வந்துட்டு 3 பொம்பளை சகோதரங்கள் ஒரு ஆம்பளை சகோதரம் என்ன? அப்போ மொத்தம் 5 பேர் நீங்கள். அப்போ 5 பேரில் எல்லாரும் மேரி பண்ணிட்டீங்களா? எல்லாரும் மேரி பண்ணிட்டேன். எல்லாரும் மேரி பண்ணிட்டீங்க. அப்போ எல்லாரும் எங்கே இருக்கிறாங்க? நான் தான் ஒரு ஆள் காணியில் இருக்கிறேன், மற்ற எல்லாரும் காணியில் இருக்கிறேன். ஏன்னா வேண்ட வசதி இல்லை. அதால் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சொந்த காணி சொந்த வீடு இல்லைன்ற ஒரு தாக்கம் உங்களை நிறையவே தாக்கிட்டு. ஏண்டா என்னத்தை கேட்டாலும் காலம் சாப்பிட்டீங்களான்றாலும் காணி இல்லைன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லையாண்ணா இருக்கேன். இன்னும் சாப்பிட இல்லையா? காசு இல்லை, வேலை இல்லை, சாப்பிட இல்லை. பிள்ளைகள் சாப்பிட இல்லையா? சாப்பிட இல்லையாம்மா இன்றைக்கி? தம்பி சாப்பிடலையாடா? இங்கே வாங்க, கிட்ட வாங்க. நின்றுட்டீங்க நீங்கள், வரக்குள்ளே நின்றுட்டீங்க நீங்கள். வாங்க தங்கச்சி வாங்க, கிட்ட வாங்க. ஏன்னா சாப்பிட இல்லை? காலையில் விடிஞ்சா கொண்டுமே சாப்பிட இல்லையா? காலமாக கேக்கு பண்ணி கொடுத்தோம் கடையில். கேக் கொண்டு கொடுத்தீங்க. மதியம் நம்ம வேண்டே இல்லை. மதியம் ஒன்றும் சாப்பிடல. பசிக்கலையாடி? தம்பி பசிக்கலையாடா? பின்னேரம் பான் பாயத்தெல்லாம் வந்துடணும். பின்னேரம் பான் பாயத்தெல்லாம் சொன்னீங்களா? எங்கே இல்லை பக்கத்தில் கடை இருக்குது? அங்கே ரோட்டால் அங்கே போகணும். அங்கே போகணுமா? அங்கே போனால் இப்போ என்ன வாங்கலாம்? கேக்கு பிஸ்கெட் எல்லாம் கிடக்கும். அது பான் தான் வைக்கிறதாம்மா சந்தியில் அம்மாண்டோம். தம்பி யாரையா ஃபோன் அடிக்கிற அடிக்கடி? அனுதாக்காக. யார் அது அனுதாக்காண்டு? அந்த சார். ஏன் அடிக்கிற? ஹலோ சார் நான் இந்த நேரம் காணி காட்டு தோய் காட்டு போகணும். நான் பெருத்து அவர் அந்த அண்ணா வந்து நிற்கிறதா கதைச்சோன்னு நிற்கிறேன். பெருவான் குட்டி நீ போறிய படத்துக்கு? அங்கே அதை காய்ச்சல் நிற்கிறான்னு அப்படின்னா நீங்கள் போங்க சார். அவனுடைய விரையில் அங்கே காணி இல்லை. நான் இப்போ காய்ச்சினா நாங்கள் ஏச்சு அங்கே பெருத்துல போய் அண்ணா அந்த தோய் செய்கிறாங்களோட அப்போ அந்த அண்ணா வந்து நிற்கிறா தான் காய்ச்சல் நிற்கிறேன். சரிங்க. அந்த சார் கிட்ட போய் தான் நான் காலமாக போனால் பின்னேரம் 500 ரூபா காசு கொண்டு வருவேன். அவர் தான் இப்போ எடுத்து படத்தை கூட்டிகிட்டு வருவாங்கன்னு சொல்லி. படத்தை கூட்டிகிட்டு போகிறேம்மா? என் நாடு பார்க்கவா? அப்போ அதான் என்ன படம்? கோட்டண்டா என்ன தமிழில்? கோட்டண்டா என்ன தமிழில்? ஆடு தானே? அதான் கேட்டேன் நான், நாடு பார்க்க போகிறீங்களான்ட்டு. அதை தான் நான் டிக்கெட் எடுத்தாச்சான் சொன்னேன் படத்து. அடே நீ என்ன டிக்கெட் எடுத்துட்டாரம்மா? எந்த தியேட்டர்? வேறு இந்த ஜாழ்ப்பாணம்மா. யாழ்ப்பாணமா? என்னத்தில் போகிறீங்க? கையசிலையா? ஹேஸ்லையா? எத்தனை மணிக்கா? இப்போ விளக்குறோம்மான்னு சொல்லிச்சுண்ணா. அப்படியா? ரெண்டா இப்போ என்ன நீ போகணுமா? இப்போ ஒருத்தடிக்கு போனால் கூட்டிகிட்டு போவாரா? அப்போ நீங்கள் அவருக்கு அடிச்சு கேளுங்க எவ்வளோ டைமில் வர்றேன்னு சொல்லியப்பா. விளக்கிட்டு தானே சொன்னேன், நேரம் பிரச்சனை. விளக்கிட்டாராம்மா? அந்த இதில் வந்து ஏற்றிட்டு போவாரா இல்லாட்டி?
அங்கே நீங்கள் போகணுமா? வீட்டை போகணும். ஆஹா இல்லை இப்போ அனுப்புறதுல ஒன்றும் இல்லை. எங்களை கடை தெரியாடா தம்பி. வேறு சார் இப்போ வலுக்கிட்டாங்களா வேணும் சார்? வலுக்கிட்டு தான் நிற்கிறேன். சரி நான் வீட்டடிக்கு வாங்க நிற்கிறேன். வீட்டடிக்கு வராதம்மா தம்பி. அப்போ நீ ஓடி போய் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு இது வாங்கிட்டு வா. என்னண்டா என்னக்கா சாப்பிட்ற வேண்டும் உங்களுக்கு தங்கச்சி என்ன வேண்டும் கேட்குவாங்கய்யா? ரெடி நான் 20 கோடியா பணம் வாங்குவா? பணம் வேண்டும் சரியோ. ஆறு அக்கினி ஒரு 1000 ரூபா காசா நேசண்ணே அந்த கொடுத்து 1000 ரூபா தான் இன்ஜினியர் அப்படி தான் தம்பியா. போய் எவ்வளோ பணம் கவனம் நைட்டு சாப்பிட்றதுக்கு? ஒரு ரூபா பாங்கான மூண்டு ஒரு ரூபா பாங்கணுமா? மூண்டு இருக்குமா? சரி 1.5 பானம். இப்போ 2-3 கேக் வாங்கிட்டோம் டக்குன்னு ஓடியாங்க. மற்றொரு போட்டு நாங்கள் சைக்கிளில் போய் பண்ணுறோம். தம்பி போட்டு நாங்கள் பண்ணுறோம். இல்லை நீ ஓடி போய் வாங்கிட்டு வர டக்குன்னு தூரமாடா கடை? அங்கே எங்கே போகணும்? சந்தைக்கு போகணும். கொஞ்சம் சந்தைக்கு. அப்படியா? அங்கே பேக்கரிக்கு போகணும். அந்த பேக்கரிக்கு போகணும். அங்கே போகணும். நான் போய் வேண்டுறேன் தங்கச்சி பிள்ளையோட. இல்லை நீங்கள் போய் வேண்ட ஓகே. ஆனால் நீங்கள் எனக்கு முன்னால் சாப்பிடுவோம். நீங்கள் அதை நான் பார்த்துட்டு போகணும். அதான் நீ போயிட்டு ஓடியாண்டா அவங்க வரக்குள்ள வரையில்லாதா? சரி இந்த சைக்கிளில் போய் ஓடியா? டக்குன்னு போயிட்டு ஓடியா. நான் மறைச்சி வச்சுக்கேன். நீ போய்ட்டு டக்குன்னு ஓடியா ஓடியா அவங்க அப்படி அவங்க உன்னை கூட்டிகிட்டு போகாட்டி நான் உனக்கு படம் பார்க்குறக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். நான் நீ போய்ட்டு வா. ஒன்றும் கொஞ்சம் யோசிக்கா. பானம் வாழைப்பழம் 1.5 பானும் வாழைப்பழமும் 3 கேக்கும் ஒரு சின்ன சோடாகுமா? சரியா? டக்குன்னு ஓடிடுவோமா? தப்பாண்டு வா நான் சொல்கிறேன். பிள்ளை வசிக்க இல்லையா? ஏன் சாப்பிடாம இந்த பழகிட்டீங்களா? என்ன மாதிரி படிப்புகள் எல்லாம் போகுது? கொஞ்சம் படிப்பு குறைவு தான். கொஞ்சம் குறைவு. இது தங்கச்சி அவங்களோட? தங்கச்சி. சரி ஓகே. என்ன அப்போ இப்போ 7ஆம் ஆண்டு படிக்கிறீங்க தங்கச்சி அப்படியா? ரைட் ஓகே. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? எம்ஏஆனன் இல்லையா? ஓகே ஓகே. அக்கா போகிறீங்களா? இல்லை நீங்கள் போங்க. எம்ஏஆனன் அந்த அதில் இருக்கிற ஸ்கூல் தான், இந்த கிரவுண்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் தானே? என்ன ரைட் ஓகே. சரி அப்போ இப்போ அக்கா சொல்லுங்க. அப்போ நாங்கள் இப்போ உங்களுக்கு என்ன உதவி செய்வோம் அக்கா? முதல்ல எனக்கு காணி தான் வேணும். இருக்கிற ஒரு காணி வேணும். அப்புறம் ஒரு வீடு வேணும். அப்படி எல்லாம் வேணுமே. அப்போ எங்கே இங்கே நிற்க நோம்பலா காணி எவ்வளோ போகுது இந்த ஏரியா பக்கம்? இவ்வளோ போகுது காணி. பரப்பு 8 லட்சம் போகுதா? நீங்கள் எங்கே காணி பார்த்த மாதிரி முதல் சும்மா வாங்கக்கூடிய மாதிரி அப்படி இல்லை? என்னோட வசதி இல்லை. இல்லை தான் நான் பார்க்கல. உழைச்சா தானே சாப்பிடலாம். உழைக்காடி சாப்பிடவே இல்லை. தம்பி வேண்டார் 500 ரூபா தான். தம்பி என்ன விலை போகிறார்? தம்பி தோட்டம் பார்க்குறாரு. தோட்டம் பார்த்துட்டு தண்ணி வச்சு கொடுத்தாரு. அந்த காசு கொண்டு வர்றாரு 500 ரூபா. முருங்கங்காய் 1000 சொன்னால் 1000 கொடுப்பார். முருங்கங்காய் இல்லை தானே 500 ரூபா தான் காசு கொடுப்பார். ஆனால் அவர் நல்லவர் போல இருக்கான். என்ன படத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறார். அக்கா நீங்கள் ஒருக்கா போகிறீங்களா? ஏன்னா நீங்கள் என்ன சௌரமாக இருந்தாலும் அவதாண்ட ஒரு மன இதை சொல்லலாம். நீங்கள் இல்லை உங்களுடைய கதைக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. அதெல்லாம் என்ன புரியுது. நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நின்றீங்கன்னா அவங்க கதைக்க மாட்டாங்க. ஒன்றி உள்ளே போங்க. இல்லாட்டி நீங்கள் அதுதான் சொல்கிறேன். அப்போ அவர் நல்லவர் போல என்ன சார்? அவர் நல்லவர். அவர்கிட்ட நான் தான் உடுப்போல் எடுக்கணும். வேலையை போனால் அந்த பிறந்த நாள்டா உடுப்போல் எடுப்பேன். நம்ம விசேஷம்டா எடுப்பேன் வேலையை போனால். மற்றபடி அவர்கிட்ட உடுப்பெல்லாம் கொடுக்குறது வேறு தான் எடுத்து கொடுக்குறேன். சாதாரணமாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதத்துக்கு வந்துட்டுனமாடா நீயும் படம் பார்க்குறதெல்லாம் குறியா இருக்கிறேன். அவர் வந்தாலே நீ போயிருக்கணும். என்னத்தில் வராங்க? மோட்டர் வெஹிக்கிளையோ? சரி அதெல்லாம் போய் நம்ம அப்போ நீங்கள் மோட்டர் சைடில் போகிறீங்களா? நீங்கள் பைக்கில் போகிறீங்களா? யாரோட சாரா வந்தார் உங்களே? இது பாப்பா யாரோ சார் தமிழ் இல்லை நான் பாரு வாடா. அப்போ நீ அனுப்பு காற்று. அது என்னடாப்பா சார் ஒன்று எப்படி படத்தை கூட்டின்னு வர்றது ஆரோ மாதிரி? சரியா விடாங்க. பொடியனும் ஆடு பார்க்க போகிறான். அப்போ அக்கா நீங்கள் சாப்பிடலன்றீங்களாக்கா?
இல்லை நம்ம வாங்கி சாப்பிடணும் வாங்கி சாப்பிட்றோம். வாங்கி தான் சாப்பிடுவோம் நம்ம எல்லோரும் வாங்க சாப்பிட இல்லாது கடைக்கே தான் இல்லை போகணும். நேசன் நாங்கள் அனுப்பினாலும் கிடந்தது அதுதான் பிரச்சனை. அளவு போய் சந்தைக்கு போகணும் முன்னாடி சந்தைக்கு போனால் அளவு பதில் வேகறி கடையில் கிடக்க வரும் போனால் கடை வருமா? அப்பாக்கா இப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்போ மாத வருமானம்னு சொன்னால் என்னக்கா நீங்கள் வேலைக்கு போடுறீங்க? நான் வேலையை நீங்கள் என்ன வேலைக்கு போடுறீங்க? தோட்ட வேலையை போடுறேன். தோட்ட வேலைக்கு போடுறீங்க. வெங்காயம் வைக்க போகிறேன். நான் கத்தரி புல் வந்தால் புல் எடுக்க போகிறோம். நாங்கள் அப்படி இப்போ இல்லையா? வேலை இல்லை இப்போ இல்லை கேனாலாம் இல்லையா? இப்போ இனி 3 மாதத்துக்கு போகிறான்னு வெங்காயம் வைப்பேன். நேற்று எப்படி சாப்பிட்டீங்க? நேற்று தம்பி வந்த காசு தம்பான் வாங்கி சாப்பிட்டேன். தம்பி அதாவது 17 வயசு பையன் வந்து உங்களோட குடும்பத்தையே உழைச்சி பார்க்குறேன். 500 ரூபா 1000 ரூபாவோ தனக்கு என்றதை வந்து அது செய்கிறாரு. என்ன உண்மையிலே வந்து அவன் அந்த முகத்தை பார்க்க தெரியுது. உண்மையிலே ஒரு பொறுப்பான பையனாக இருக்கிறான். அண்ட் வந்துட்டு ஆள்கிட்ட ஒரு தோட்டத்துக்குமே வந்து காரணம் அவர்கிட்ட வருமதான். உண்மையிலே வந்து நல்ல விஷயம். உண்மையிலே வந்து அவங்களெல்லாம் படிச்சிருந்தா ஒழுங்காக படிச்சிருந்தா நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க. வறுமை நிமித்தம் வந்து அவர் படிப்பை கையை விட்டார். அப்படி தானே? ஓகே. அப்போ நீ படிக்கலாம் தான் அடியப்பா. அப்போ அம்மா சொல்கிறா படிப்பு குறைவாண்டு? படிப்பு கொஞ்சம் குறைவு தானே? கொஞ்சம் குறைவு. எத்தனை மார்க்ஸ் வரும் தமிழுக்கு? கொஞ்சம் அம்மா கிட்ட வாங்க. ஒக்கப்படக்கூடாது குறைய தான் நான் எடுக்கிறதா? சரி, அவளை இனி கூட எடுப்பாள் அப்படி சொல்லக்கூடாது. எத்தனை மார்க்ஸ் இப்போ தமிழுக்கு? சொல்லடி. எல்லாம் 50 குறைய தான் எடுப்பேன். எல்லாம் 50 குறைய தான் எடுப்பேன். அம்மா வர நல்ல ஓட்ட எவ்வளோ தள்ளுறேன் இதைய கூப்பிட்டாளுக்கேன். சரி, பிரச்சனை இல்லை. இப்படி சொன்னதான் கூலிக்கு போய் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுக்குறேன். ஆனால் படிப்பு 50 30 35 40 தான் அப்படி தான் எல்லாம் எடுத்து கொண்டு போயிருவேன். என்ன காரணம் அம்மா ஏன் படிக்கிறே இல்லை? காலம் ஒவ்வொரு காலமே பள்ளிக்கம் போய் 150 ரூபா காசு கொடுத்து தானே நான் விடணும். ஏன் அப்படி? சாப்பாட்டுக்கு நாளைக்கு இடிக்கப்பமா என் போய் சாப்பிட சொல்லி சாப்பாடுக்கு கொடுத்து தான் நான் விடுறேன். ஏண்டா நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு விடுறீங்களா? சாப்பாடு கொடுத்து விடுறல காசு கொடுத்து சாப்பாடு காசு கொடுத்து விடுறீங்க. நான் எனக்கு இல்லாட்டியும் தான் நான் கொடுப்பேன். தேவைப்பட்டு நீங்கள் புள்ள பட்டி தான் நான் சாப்பாடு கொடுக்குறது விடுறேன். மதியம் வரைக்க வேலையை போய்க்க தங்கச்சி நின்றா சாப்பாடு காசு கொடுத்துட்டு போவேன். சமைச்சு போடுவாங்க கொடுக்க சொல்லி வந்துட்டு நான் வந்து சாப்பிடுவேன். அப்படி வேலையை போவாடி. அப்போ உங்களுக்கு அந்த நிலம்புரி காசு கிடைக்கிற இல்லையா? நிலம்புரி காசு வாரது மாதத்தில் எவ்வளோ? 1500 1500 ரூபா வாரது. என்ன அதுவும் மற்றது நீங்கள் உழைக்கிறதும் தம்பி உழைக்கிறதும் தானே? தம்பியின் உழைப்பெல்லாம் ஒரு உண்மையிலே உழைப்புன்றது நாங்கள் சேர்க்க முடியாது. ஏன்னா அவர் வந்து சின்ன வயசு உண்மையிலே வந்துட்டு 16 17 வயசுன்ற வந்து உண்மையிலே அவங்க வேலை செய்யக்கூடிய வயசே இல்லை. நாங்களுமே போனாங்க தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அவரால் தொடர்ந்து போகிறன்ற கஷ்டம். மேனடி படிக்கிறீல்ல? சொல்லு இப்போ காரணம். அதுவும் இப்போ நீ வந்து 14 வயசு பிள்ளை 7ஆம் ஆண்டு படிக்கிறேன். அப்போ சில பேர் யோசிப்பீங்க நான் பாபோ போட்டு காய்க்கிறேன்னு சொல்லி. அது நீங்கள் எத்தனை பேர் தான் சொன்னாலும் அது என்னுடைய ஒரு பழக்கமேன்னு சொன்னால் நான் வந்து அதை அன்பாக காய்ச்சி பழகிட்டுது. எனக்கு கீழே சோரங்கள் இல்லை அப்படியா? ஓகே. எனிவே ஏன் படிக்கிறீங்களம்மா? இப்போ நீங்கள் வந்து உங்களோட பட்சிலே வந்து உங்களுக்கு வந்து வயது கூட இல்லை, 14 வயசு. ஆனால் நீங்கள் வயசு கூட வயசு கூட அது இப்போ சில பேர்ட்ட சுச்சுவேஷனால் இப்போ யுத்த காலங்களில் எல்லாம் அப்படி இறங்கி படித்தாக்கள் உண்டு. இவன் எங்களோட தெரிஞ்சாக்கள் கூட நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகி இறங்கி படிச்சிருக்காங்க. அது வந்து நார்மல் சரி தானே. ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போ உதாரணமாக இப்போ 7ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய வயசோட ஒப்படைகளை உங்களுக்கு கொஞ்சம் மூளை விருத்தி கூட தானே. நார்மலாக நீங்கள் இப்போ 9ஆம் ஆண்டு படிக்க வேண்டிய ஆள். ஆனால் நீங்கள் 7ஆம் ஆண்டு படிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த 7ஆம் ஆண்டு சப்ஜெக்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவு செய்யக்கூடிய மாதிரிக்கான திறன் வந்து உங்களோட உடல் சார்பாக வந்துட்டு விருத்தி அடைஞ்சிருக்கும். ஆனால் வந்து உங்களால் படிக்க முடியலைன்னு சொன்னால் நீங்கள் தான் முயற்சி போடலைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் முயற்சி போடாட்டி இந்த அம்மாவை யார் பார்க்குறதம்மா? நீங்கள் சின்ன பிள்ளை தானே. அப்போ இப்போ உங்களை வச்சு நான் கேள்வி கேட்கலாது. ஆனால் நீங்கள் படிக்கணும் இல்லை. படித்தா தானே அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ அம்மா வந்துட்டு இப்போ வெங்காயம் பிடுங்க போகிறா, கத்திரிக்காய்க்கு புல் பிடுங்க போகிறா அப்படின்னு சொன்னால் அப்போ பிடுங்கி கொண்டு வரும்போது வந்து அதுக்கான ஒரு பலன் ஒன்று கிடைக்கணும் இல்லை. அப்போ அது இல்லைன்னு சொன்னால் அம்மா இன்னும் இல்லை கவலைப்பட யோசிச்சுப்பாங்க. அப்போ இன்றைக்கு நீங்கள் 2 பேருமே வரும் பயத்தோடு நிற்கிறீங்க. இப்போ உங்களை வந்து அப்படி வச்சு கதைக்கக்கூடாதுன்னு கூட தான் நான் வந்துட்டு சாப்பாட்டுக்கு அனுப்பினா அவன் வந்து படத்துக்கு படம் பார்க்குறதுக்கு. இப்போ நான் போயிருப்பேன் வந்து நான் போன நேரம் இருந்தால் இருந்துடும். பிறகு ஒன்றுமே வந்து செய்யலாது. சரி, இவ்வளோ நேரம் இருந்துட்டீங்க. இன்றைக்கு ஒரு நாள் எப்படியாவது நீங்கள் சாப்பிடுவீங்க. நைட்டுக்கு நாங்கள் வந்துட்டு சாப்பாடு வாங்கி தந்துட்டு தான் போவோம். ஒரு காமத்தியெல்லாம் பிந்தி சாப்பிடுவோம். என்ன சொன்னால் அவர் அனுப்பலாம், அவருக்கும் இடம் தெரியாது. மற்ற ஆளுக்கு மாலை ஆகினா கண் கொஞ்சம் தெரியாது. அப்போ அதனால் அவர் அனுப்பவே இல்லாது. இப்போ உங்களுக்கு அவர் தெரியுதில்ல, அவருக்கு உங்களுக்கு தெரியாது. அதுதான் பிரச்சனையோ. நேசன் என்ன தெரியுதா? இல்லை பார்த்தீங்களே
அதுதான் பிரச்சனை. இந்த மாலை கண் போதே நான் மலைக்கண் ஒரு 6 மணிக்கு பிறகு அப்படி தானே நேசன தெரியுதானே இல்லை பார்த்தீங்களா 6:22 ஆச்சு இல்லை. அப்போ அதனால் ஆளையும் நம்பி விடையலாம் அது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இப்போ அக்காக்கான மாத வருமானமாக இருக்குது 8500 ரூபா அந்த நிலம்பரி காசு அண்ட் வந்து நீங்கள் உழைக்கிற காசு தம்பிர காசு. சரி தானே? ஓகே. அப்போ அக்கா வந்து கேட்குறீங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கான ஒரு காணி வேணும். உண்மையிலே வந்து நான் இந்த வடமராட்சிக்குள்ளே நான் நிறைய வீடியோக்கள் வந்து செஞ்சுருக்கேன். ஆனால் செஞ்ச வீடியோவில் நான் இப்படி ஒரு வீட்டை நான் வந்துட்டு காணவே இல்லை. அதுவும் 14 வருஷமாக இந்த குடிசைக்குள்ளே நீங்கள் இந்த 2 பிள்ளையோட எவ்வளவு துன்பங்களை தாண்டி வாழ்கிறீங்க அப்படின்னு சொன்னாலே வந்து பெரிய விஷயமாக்கா. அவங்களுக்கு வந்து சுகர் ஏதாச்சும் இருக்குதா, வருத்தங்கள் ஏதாவது இருக்குதா? அடிக்கடிக்கு வருத்தம் தான் இருக்குதுண்ணா. என்ன வருத்தம் இருக்குதாக்கா? சுகர் மருந்து தலையெழுத்து தந்து போனால் மருந்து போனால் சொல்லுவேன் சுகர் குறைஞ்சிருக்குது, சாப்பிட்ற இல்லை கொள்ற இல்லைன்னு சொல்லுவேன் நான். இனிமே சாப்பாடே இல்லையான்னு. கட்டாயம் உங்களை பார்க்க தெரியுது. அது அவங்களுக்கு வந்துட்டு சுகர் இல்லாட்டி வந்து இந்த கொலஸ்ட்ரால் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு சுகர் இருக்கும். அல்சர் வரும். அண்ட் வந்து வடிவாக நீங்கள் தூங்குறீங்க தானே? சரி, நீங்கள் நித்திரையை கவனிச்சுக்கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கும் இப்போ படுக்கிறீங்க இரவில் 8 மணிக்கெல்லாம் படுத்துருவேன். 8 மணிக்கெல்லாம் படுத்துருவா. வடிவா நித்திரை உள்ளிடம் பிரச்சனை இல்லைன்னா அவங்களுக்கு நித்திரை தான் முக்கியம். சரி தானே? என்னென்னா இப்போ நார்மலாக இப்போ இரவில் வந்துட்டு நீங்கள் 8 மணி படுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னமே படிப்பீங்க அப்படியா? அதுக்கு முன்னமே படிப்பீங்க. சரி தானே? ரைட். அண்ட் வந்துட்டு இப்போ உங்களுக்கு அந்த சின்ன வீட்டுக்குள்ளே நீங்கள் படுக்கிறீங்க தானேம்மா, அது உங்களுக்கு போதுமாக இருக்குதா, உங்களுக்கு வசதியாக இருக்குதா? 3 பேரும் படுக்க கொஞ்சம் உடைஞ்ச படுக்கையில் தான் 3 பேரும் படுக்க. ஒன்றில் ஜெயிலுக்கு படுக்கிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி கொடுக்க படுக்கிற மாதிரி இருக்குமே. என்ன அப்போ என்ன அப்போ இப்போ பாருங்க, இப்போ நான் நார்மலாக கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஓமன்ட்டு சொல்கிற பதிலே நீங்கள் ஒரு திறமை இல்லாத பிள்ளைன்னு சொல்லணும். ஏனண்டா இப்போ நான் வந்து கேட்குறேன் இல்லை அந்த வீடு உங்களுக்கு காணுமோன்னு சொன்னால் நீங்கள் ஒரு சரியான கட்டிக்காரின்னா காணாதான்னு சொல்லணும். என்ன காணாதன்னா ஆனால் நாங்கள் என்ன செய்கிறது எங்களோட கஷ்டத்தின் நிமித்தம் இருக்கிறோம்னு சொல்லுவோம். அது உங்களுக்கு விளங்கு தானே? நீங்கள் வசதியாக இருந்தால் இந்த வீட்டில் இருப்பீங்களோ இல்லையெல்லாம் இல்லை. அப்போ நீங்கள் கஷ்டத்தின் நிமித்தம் தான் இருக்கிறீங்க. சரி, அப்போ அதால் நாங்கள் உங்கள்ட்ட கஷ்டத்தை வந்துட்டு நாங்கள் எப்படியாவது போக்குறாய் பண்ணுவோம். நாம் இந்த அக்கா என்ன சொல்கிறது, எந்த ஒரு விஷயம் வந்து இப்போ எங்களோட கையில் இல்லை. ஏன்டா இப்போ நாங்கள் வந்து எங்களோட காசில் உதவி செய்கிறது இல்லை. இப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ இந்த வீடியோ போடுவோம் தானே, அப்போ போடும்போது வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்போ பார்த்தா உங்களோட நிலைமையை விளங்கி கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க. அப்போ வர்றவங்களோட கதைச்சி பேசி தான் நாங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சு தரணும். சரி தானே? இப்போ அந்த அடிப்படையில் இப்போ உங்களுக்கான இருக்கிற ஒரு உதவி திட்டம்னு பார்க்கக்குள்ள வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு காணி இருந்தாலும் நாங்கள் டக்குன்னு ஒரு வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காய்ச்சி செஞ்சு தரலாம். ஆனால் உங்களுக்கு காணியும் இல்லை, வீடும் இல்லை. வீடும் இல்லை, நீங்கள் அதுக்குள்ள தண்ணியும் இல்லை, டாய்லெட்டும் இல்லை. ரெண்டுக்குள்ளே வந்துட்டு அறவே உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கிறீங்க. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு யார்கிட்ட சப்போர்ட்டுமே இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு 3மே வந்து பொம்பளை சவரங்க. அண்ட் வந்துட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா அண்ணாவும் கூலி வேலையை தான் போகிறார். அண்ணாவும் கூலி வேலையை தான் போகிறார். அவர் தான் நேற்று உங்களை கூட்டிக்கொண்டு வந்தவர். ரைட். அப்போ அவரும் வந்துட்டு அப்படி இருக்கிறார். அப்போ நார்மலாக வந்துட்டு உங்களோட மற்ற 3 பொம்பளை சவரங்களுக்கு வாங்க அழகானியல் அதை நாங்கள் வேண்டினேன் நம்மளுக்கு கணவன் மேலே இருந்தபடியே வாங்கிடணும். உங்களோட கணவர் வந்துட்டு இடையில மோசம் போனாலும் உங்களால் அதை வாங்கி கொள்ள முடியாமல் போயிட்டு தான் என்ன. சரி, எனிவே அப்போ நாங்கள் வந்தாக்கா பார்ப்போம். இப்போ உங்களுக்கு வந்துட்டு முயற்சி செய்வோம். நீங்கள் வந்துட்டு சொல்லலாம், பார்க்குறவங்களுக்கு சொல்லலாம் உங்களுக்கான கஷ்டத்தை. எனக்கு சொன்னதை விட நீங்கள் இன்னும் வந்துட்டு இடங்கள்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம். அங்கே பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது உங்களுக்கு என்ன உதவி தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லலாம். நேற்று எங்களோட வீட்டை வந்து சொன்னீங்க தானே, அதே மாதிரிக்கு வந்துட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் கதைச்சி சொல்லிட்டோம், நீங்களும் சொல்லலாம். எனக்கு என்ன இருக்கிற காணியில் ஒரு காணி தான் உதவி செய்யணும். இருக்கிறதே கரைச்சல், சாப்பாட்டுக்கு எல்லாமே கரைச்சல். நான் உழைத்தா தான் சாப்பிடுவேன். 2 பிள்ளை, படுக்கிறதுக்கே வீடு நெருக்கி தான் படுக்கிறோம். நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் எல்லாம் உதவி செய்யணும். ஓகே. என்னண்டாக்கா இப்போ இப்படி தான் சில பேர் வர்ற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்குமெண்டு இல்லை. ஆனால் வந்து சில விஷயங்களை நாங்கள் திறமைன்னு சொல்ல முடியாது. இப்போ உதாரணமாக வந்து நுழம்பு உங்களுக்கு அடிக்க தட்டி விட்றீங்க தானே, அதுக்கு ஒரு திறமை வேணுமா? இல்லை, நுழம்பு கடிச்சோடனே வந்துட்டு டக்குன்னு அடிக்கணுமெண்டு கை ஓங்குதா இல்லையா? அதே மாதிரி இப்போ ஒரு விஷயம் வந்துட்டு எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் வந்துட்டு அதை வடிவான திறமையான முறையில் கேட்கணும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு மனுஷர் எங்களுக்கு உதவி செய்ய வராங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நன்றி சொல்லணும். என்ன இப்போ அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்துட்டு நான் இப்போ உங்களை சொல்ல சொன்னது தானே. இப்போ நீங்கள் வந்து நார்மலாக இப்போ உங்களுக்கு காணி இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு காணி இல்லைன்றது நாங்களே சொல்லிட்டோம் தானே. இப்போ நீங்கள் ஸ்பெஷலாக என்ன சொல்லணும்னு சொன்னாக்கா, சாதாரணமாக இந்த வீட்டில் இருந்து நீங்கள் நாளாந்தம் அனுபவிக்கிற துன்பங்களை தான் நீங்கள் சொல்லணுமாக்கா.
இல்லைங்கதா அதை சொல்லுங்க பார்ப்போம். கடை நான் அதாவது இப்போ நாங்கள் ஒரு படம் ஒன்று இயற்றுறோம்னு சொன்னால் அந்த படம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு நல்லா இருக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு தான் உழைப்பை கொண்டு வரும். அதே மாதிரி இப்போ நீங்கள் கதைக்க போகிற கதை தான் பார்க்குறவங்க மூலமாக உங்களுக்கான உதவியை கொண்டு வரும். ஏன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கதைக்கணும். பிறகு நீங்கள் இதில் கதைக்காமல் விட்டுட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வேலை இல்லைக்கா. சரி சொல்லுங்கள். என்ன பாடமாக்குறா? ஏன் நான் உங்களை சொல்கிறேன்டா, நேற்று எங்களோட வீட்டை வந்த டைமில் நீங்கள் கதைச்சி அந்த ஒரு நிமிஷம் தான் உங்கள்கிட்ட இந்த டைம் கூட என்ன இன்றைக்கு வர வச்சது. அப்போ இன்றைக்கு உங்களுக்கான சந்தர்ப்பத்தை நான் தந்திருக்கேன் இல்லை, அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்களேன்ற பார்வையாளர்கள்ட்டேருந்து உங்களுக்கு உதவி கண்டிப்பாக வரும் அக்கா. சரிதானே? என்ன தான் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறத வந்து நான் எடுத்து சொன்னாலும் இப்போ எப்படி சொல்லுவோமே, இப்போ ஒரு 100 பேரை லைனில் விட்டுட்டு நாங்கள் முதலாவது ஆள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னு சொன்னால் அது 100வது ஆள்கிட்ட வரைக்குள்ளே வந்து அதே விஷயம் வராதக்கா, அது கொஞ்சம் மாறித்தான் வரும். அதே மாதிரி இப்போ உங்களோட கதையை நான் கேட்டு சொன்னாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி வராது. அதால் நான் உங்களையே சொல்ல சொன்னேன். ஏன்னா என்ன தாங்க ஓகே நான் சொல்கிறது. சரி சொல்லலாம். இல்லை உங்களோட கஷ்டத்தை நீங்கள் சொல்லணும். என்னையை கேட்டு சொல்லி இது படம் இல்லை தானே. நீங்கள் அப்போ கஷ்டப்படாமலா இருக்கிறீங்க? கஷ்டப்பட்டு தான் நான் இருக்கிறேன். அப்போ அதை சொல்லுங்க அக்கா. இருக்கிறதுக்கு காணி இல்லையா, நீங்கள்லாம் உதவி செய்யணும். முதல்ல நான் உழைச்சா தான் நான் சாப்பிடுவேன். இருக்கிறதுக்கே காணிக்கு வழி இல்லை. ஒரு சின்ன கோட்டில் தவற கோட்டில் தான் நான் இருக்கிறேன். நீங்கள் தான் உதவி செய்து எங்களுக்கு ஒரு காணிங்க மீண்டும் தர வேணும். அவ்வளோந்தான். அது நான் உங்களை திரும்ப அதான் சொல்கிறேன். அது இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியுதாக்கா. அப்போ நார்மலாக நீங்கள் இந்த வீட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு கஷ்டமே இல்லை. அப்போ நார்மலாக படுக்கும்போது நீங்கள் எவ்வளோ இடைஞ்சல் படுறீங்க, நான்லாம் அந்த ஒரு இடம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க வழி. அப்போ உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாதா? மறந்து விடுவேன். மறந்து போனீங்களா? மழை வந்தால் வெள்ளம் அப்படியே நான் ஊற்றுப்படும் தகரத்து காலம் ஊற்று நிறைய கல் தூக்கி தான் தகரமெல்லாம் காற்றுக்கு அடிக்குதுன்னு நிறைய கல் தூக்கி மேலே வச்சுருக்கிறேன். அவ்வளோ அது ரீப்பி எல்லாம் போட்டு ஒதுக்கி சரி விட்டுருக்குறேன். நான் அதுக்காக தண்ணி ஊற்றுப்பட தான் தள்ளி மேலே ஏற்றி விடுறேன். நான் கீழாலெல்லாம் தண்ணியெல்லாம் ஊறுது நிலத்தால். அவ்வளோ துன்பம் கரைச்சலுக்கு இருந்தால் நான் வேதனைப்படுறேன். படுக்கிறதுக்கே இடம் இல்லை. 3 பேரும் படுக்க நெருக்கி தான் பிள்ளைகள் காலாலையும் அடிக்குங்க, கையாலையும் அடிக்குங்க. படுக்க இடம் இல்லாதான் இந்த வீட்டுக்கான் 3 பேரும் சமைக்கிறதும் பலிக்கால முத்தத்தெல்லாம் சமைச்சு போட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன். நான் இன்றைக்கு சாப்பாட்டுக்கே வழியில் சாப்பிடவே இல்லை. இன்றைக்கு வேலையை போனால் தான் நான் சாப்பிடுவேன். என் பிள்ளை சாப்பிடவே இல்லை. காலமாக சாப்பிடாதான் இவ்வளோ நேரம் இருக்கிறா. நீரை வேண்டி கொடுத்தா தான் சாப்பிடுவா. நீங்கள் ஒவ்வொரு கதையாக யோசிச்சு சொல்ல ஒரு வருஷமாகும் போடாக்கு. சரி எனிவே பரவாயில்லைக்கா. ஏனென்றால் இப்போ நான் ஏன் உங்களை சொல்ல சொன்னான்னு சொன்னால், இப்போ நீங்கள் கதைக்கிறதான் உங்களுக்கான பதிலாக வரும். நான் நிறைய இடங்களில் சொல்லிக்கொள்கிற வந்து இப்போ எக்ஸாமில் நாங்கள் வந்துட்டு என்ன எழுதுகிறோமோ அதுதான் எங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட்ஸாக வரப்போகுது. சரிதானே? நாங்கள் பேப்பரை வேண்டி அப்படியே திருப்பி கொடுத்து போட்டே வருமென்று எதிர்பார்க்கலாமோ? இல்லை. அதே மாதிரி உங்களோட பிரச்சனையை வந்து நாங்கள் என்ன தான் காட்டினாலும் நீங்களும் வடிவாக எடுத்து சொன்னால் தான் அது மற்றவங்களோட மனசில் வந்துட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உங்களுக்கான உதவியை கொண்டு வரும். நீங்கள் வந்துட்டு பேசாமல் நின்று போட்டு பிற உதவி என்று எங்களை நிறைய தூரம் கோல் பண்ணினாலும் அது நடக்க போகிறது இல்லையாக்கா. சரிதானே? ஏன்டா இப்போ நீங்கள் கதைக்கிறதான் மற்றவங்களோட மனசில் ஒரு இதை கொண்டு வரும். சரிதானே? இருந்தாலும் நான் உங்களுக்காண்டி வந்து நிறையவே வந்து நான் முயற்சி செய்வேன். சரிதானே? உங்களுக்காண்டி இல்லாலும் இந்த 2 பிள்ளைகளுக்காண்டியும் கண்டிப்பாக நான் உதவி செய்வேன். அதுலேயும் ஸ்பெஷலாக அவன் தம்பியாக நிறைய கஷ்டப்படுறான் உங்களுக்காண்டி. சேம் டைம் தங்கச்சி வழியாக படிக்கணும். சரியா? விளையாடக்கூடாது. சரிதானே? உங்களுக்கு வயசு வந்துட்டு கூட்டிக்கொண்டு போவதில்லை. அப்போ நீங்கள் இனி படிச்சுப்பா. அவன் தம்பி அவன் எப்படியாவது பிழைச்சி கொள்வான். அவன் வந்துட்டு ஆம்பளை பிள்ளை தானே, அவன் வந்து பிழைச்சி கொள்வான். நீங்கள் பொம்பளை பிள்ளை இல்லை. இப்போ உங்களுக்கு வந்துட்டு படிப்பு தான் முக்கியம். அம்மா மாதிரி வந்துட்டு கத்தரிக்காய் புல் பிடுங்குறதுக்கும் வெங்காயம் பிடுங்குறதுக்கும் நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு காலத்தில் போயிடலாம். சரிதானே?
அப்போ அதனால் வந்துட்டு நீங்கள் படித்து கொள்ளணும் சரி தானே அதை வந்துட்டு நீங்கள் மனசில் உறுதியாக வச்சுக்கொள்ளுங்க அண்ட் வந்து அக்கா நீங்கள் என்னதான் நடந்தாலும் எப்படியாவது பிள்ளைகளுக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுக்கத்தானக்கா வேணும் அதை நீங்கள் வந்துட்டு உறுதிப்படுத்தி கொள்ளுங்க நார்மலாக இப்போ உங்களுக்கு மாதம் 1500 நிலம்பரி காசு வருது தம்பி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாள் 500 வெள்ளை வெள்ளிக்கிழமை காசு கொடுக்க மாட்டோம் நாளையே தான் கொடுக்கணும் முந்தைய கொடுக்க மாட்டோம் காசு வெள்ளியில காசு கொடுக்குறேன் அப்போ வியாழனில் சேர்த்து வேண்டி கொண்டு வரதானே இப்போ வெள்ளி சாப்பிடாம கூட கேளுமா வெள்ளிக்கிழமை கொடுக்குறேன்னு சொல்லி சனிக்கிழமை நாளையே தான் இந்த காசு 500 சேர்த்து கொண்டு வருவார் 1000 ரூபா சேர்த்து கொண்டு வருவார் 2 காசு நாளைய காசு சேர்த்து தான் கொண்டு வருவார் 1000 ரூபா அப்போ அவரு தெரியுமே இல்லை அவங்களோட கஷ்டம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி இல்லை செய்யணும் என்ன சரி எனவே பரவாயில்ல இப்போ நாங்கள் வந்துட்டு நல்லா லேட் ஆகிட்டு முடிச்சுக்கொள்ளும் வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையிலே நான் முதலே சொன்ன மாதிரிக்கு வந்து உண்மையிலே வடமராட்சிக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைமாக இப்படி ஒரு வீட்டில் இருக்கிறவங்களாம் நான் வந்து பார்த்துருக்குறேன் உண்மையிலே வந்து பகல் வந்து இருந்தால் இன்னும் வந்து பெட்டராக இருந்திருக்கும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் பிரச்சனை போனதால நாங்கள் லேட் நைட்டு வந்திருக்கோமாக்கா இருந்தாலும் பரவாயில்லை வந்து உண்மையிலே வந்து உங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிற விதம் தெரியலை ஆனாலுமே நீங்கள் சரியான வறுமையில் இருக்கிறீங்க அப்படின்றது வந்துட்டு உங்களோட மனசளவிலையும் உங்களோட உடல் தோட்டத்துலேயுமே வந்து தெரியுது சரிதானே இப்போ கண்டிப்பாக வந்து பார்க்குறவங்க நிறையவே வந்து உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் அண்ட் சேம் டைம் வந்து இது வந்துட்டு இப்போ உங்களோட வீடு இல்லை உங்களோட காணி இல்லை இப்போ உதாரணமாக வந்துட்டு ஒரு கிணறு கேட்குறீங்க இல்லாட்டி ஒரு டொய்லெட் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் இல்லாட்டி இப்போ ஒரு வீட்டை கேட்டாலும் உங்களோட காணினா நாங்கள் செஞ்சு தந்துடலாம் இது வந்துட்டு உங்களோட காணி இல்லைன்ற ரீசனால் வந்துட்டு நாங்கள் முதலாவதாக பார்க்க வேண்டியது வந்து உங்களோட காணி எழுவலை தான் சரி தானே ஸோ அந்த அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஏதாவது வந்து பார்க்கணும் ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து முயற்சி செய்வோம் சரி தானே அதுக்கு பிறகு வந்து ட்ரை பண்ணுவோம் சரி தானே ஓகே அப்போ அந்த வகையிலக்கா வருவோம் மீட்டேன் சரி அப்போ நாங்கள் முடிச்சு கொள்வோம் சரி தானேக்கா அப்போ நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் எனக்கு கேட்க போகிறீங்களா சரியா அப்போ கொஞ்சம் கதை கேட்போமா அது என்னென்னா இந்த வீடியோவுக்கு பின்னுக்கு வந்து அக்காட அந்த சௌரங்கள் மற்ற பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வந்து நின்று சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் நாங்கள் காய்ச்சோன்ன்றதை தாங்க கேட்டது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நார்மலாக வந்து வெளியே ஆக்களோட கதைக்கிறது குறைவு ஆனால் மற்ற டைமில் வந்து நிறையவே வந்து ஒரு டிப்ரெஷன் மாதிரி நிறைய வந்து இது சம்மந்தமாக யோசித்து கத்தி அழுவாங்க ஆனால் இப்போ வீடியோவில் கதைக்கிறாங்க இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கக்கா உங்களுக்கு சொல்ல இருந்தால் சொல்லலாம் யாருக்கும் பயப்பட தேவையில்லை இது நாங்கள் செய்கிற காரியம் தான் நீங்கள் வடிவாக சொல்லலாம் உங்களோட பயப்படையில நாங்கள் இருக்கிற கஷ்டம் இந்த வீட்டை பார்த்து நீங்கள் தானே என்று கதையுங்க தங்கச்சின்றைக்கான இருக்கிறான்னு சொல்லுங்க இத்தனை பேருக்கு நாங்கள் கூட கஷ்டத்தில் வாழ்கிறவங்களோட கதையுங்க 14 வருஷம் தான் தங்கச்சி காணிக்கான் இருக்கிறேன் ஐயா ஆனால் அதில் வேறு நாள் உதவி செய்கிறவங்களும் செய்யுங்க மற்றது இருக்கிறதுக்கு காணிக்கு வழி இல்லை இப்போ படுக்கிறதுக்கு வீட்டுக்கு வழி இல்லை எவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் இருந்து வாழ்ந்தோன்னு இருக்கிறேன் நான் வேலையை போனால் தான் சாப்பிட்றேன் நான் நம்ம படுத்துருக்க மழை பெஞ்சால் தண்ணி ஊற்றப்படும் என்ன அது எல்லாத்தையும் மாதிரி போச்சு தான் இவ்வளோ காலம் வாழ்ந்தோன்ருக்கேன் ரெண்டும் படுக்கவே இயலாது அக்கா அவங்க நீங்கள் யாரக்கா உங்களுக்கு நீங்களும் சவரம் தானே நீங்களே யோசிச்சு பாருங்க உண்மையிலே இவங்க இருக்கிற வறுமைக்கு அக்கா அக்கா ஒரு நிமிஷம் பாருங்க உங்களுக்கான டைம் வந்து முடிஞ்சுது நாங்கள் ஆச்சு காட்டா அவங்கள மாதிரி காணியே இல்லைண்ணா வீடு இல்லைண்ணா சாப்பிட இல்லைண்ணா மழை பெஞ்சால் தண்ணி ஊற்றப்படுமண்ணா இவ்வளோ தானே பாடமாக்கணும் ரோபோ தான் நீங்கள் சொல்லுங்க அக்கா நீங்கள் சௌரம் தானே நீங்கள் சொல்லுங்க இவங்க கதைக்கிறது எப்படி இருக்காக்கா நீங்களே சொல்லுங்க உண்மையிலே ஏன் நான் அதை இன்னும் இவங்களை வடிவாக கதைக்க சொல்கிறேன்டா இவங்க படுற கஷ்டத்துக்கு இவங்க கதைச்சது காணாது கதைக்கிற அப்படி கதைக்கவும் மாட்டாண்ணா இவா நாங்கள் இவ்வளோனாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு சொன்னாங்க நீ போன்னு சொல்ல இவா அந்த அக்கறை இல்லாமல் நிற்கிறாங்க அவாவும் என்னன்னு சொன்னா இதுக்கு எல்லாரும் என்னண்டு இருக்கிறதே பொம்பளை புள்ள நீங்க போய் ஒரு உதவிய கேளுங்க எங்கடையாலும் தெரியும் ஏன்னா உங்களோட வீடியோ நாங்க பாக்குறோம் நான் கமெண்ட்ல போடுறேன் நான் இப்படி இப்படியில அப்படி இருக்கிற ஒரு அக்கா நீங்க அவாக்கு வந்து உதவி செய்யணும்னு நான் போடுறேன் ஆனா அதுக்கு நீங்க இப்படி ஒரு பதிலும் பாருல நான் உங்களோட வீடியோ ஃபுல்லா பதில் லைக் பண்ணுவேன் அதுல இருந்து நான் சொல்றேன் இப்படி அந்த அண்ணாட்ட போனா கட்டாயம் உதவி கிடைக்கும் உனக்கு கிடைக்கும் நான் இத்தனை வழி இந்த பிள்ளை சின்ன பிள்ளை பள்ளிக்கத்தால வந்து நடந்து வந்து நான் போனா ஞாயிற்றுத்தினம் சொல்லியாலும் நாங்களும் ரெண்டும் பொம்பளை பிள்ளை எனக்கு அப்போ எல்லாம் அவையும் சுமந்து பார்க்கலாம் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அம்மா அப்பாண்ட கடமையை நாங்கள் ஊரில் வாங்கிட்டு தான் அந்த கடமையை செலுத்தி இன்றைக்கு கடன்காரெலாம் நாங்கள் வட்டி கட்டி கொண்டு இருக்கிறோம்னா எந்த மனுஷனும் பெருத்தக்கார மனுஷன் மெக்கானிக் கடையில் நெல்லி அடிக்கான் நிற்கிறது 30,000 ரூபா சம்பளம் அதில் தான் நான் இந்த 2 பொம்பளை பிள்ளையும் வளர்க்குறேன் படிக்கிறேன் எல்லாம் செய்யணும் அதோட இவையும் வச்சு இந்த செய்யலாதானே அப்போ நான் சொல்கிறேன் நான் இந்த அண்ணாட போனியாக இருந்தால் உனக்கு காணி கிடைக்கும்
வீடாவது உதவி செய்வினோம் உனக்கு அதை போய் கதை கதைண்டு வாங்க சொல்லி கொடுத்தா செய்ய மாட்டேன் நாங்கள் பேசணும் அதை கோவமாக எடுத்து வச்சிருக்கோம் இப்படி எல்லாருமா சேர்ந்து உதவி செய்கிற திட்டத்திட்ட போய் பண்ணுறதுல அது இந்த தப்பும் இல்லை தானே நான் சொல்லுங்க அப்படி அதை கதைச்சா இவைக்கு கோவம் வந்துடும் அவாக ஒரு இதுதான் ஒரு பிரச்சனை மற்றும்படி சும்மாவே இருந்து அழுது கொண்டு இருக்கும் அழும் காணியில சாப்பிட ஒரு நாளைக்கு உழைக்காடியா சாப்பிட கஷ்டம் நானும் கூலி வேலையை தான் போறேன் நானுண்ணா ஆனா இவாக்கு பெருத்தம் ஒரு நாளைக்கு வேலைக்கு வருவா அடுத்த நாள் ஏழாதுன்னு கிடப்பான் அப்ப உழைச்சு பிள்ளையும் பார்க்க மாட்டா அந்த பிள்ளைகள் சாப்பாடு இல்லாடி பள்ளிக்கத்தால வந்தோடனே அழுங்காள் அதே ஒரு 500 ரூபா காசை பொழுதோட மண்ணு நின்றுட்டு கொண்டு வந்தா காணுமோண்ணா இப்ப 500 ரூபா காசு அந்த பிள்ளைங்க கொஞ்சம் ஒரு இதான பிள்ளைன்னா மேசன் மேலே போகும் அதுவும் பார்த்து நீங்களாம் அந்த தம்பியை 17 வயசு ஆளை பார்த்து நீங்களும் அப்போ வேண்ட குடும்பம் இப்படியே இதாண்டது நேற்று நாங்கள்லாம் நடிவட்டி வா விட்டது நீ போவண்டு சொல்லி வந்து சொன்னவா போன நான் தருதனண்டு சொன்னவேன்னு சொன்னவாங்க அதான் வேலைக்கே வராம நின்றவா உங்களை வரமாண்ட அக்கா இப்போ அவங்க கதைக்கவே உங்களுக்கு அழுக வருது இல்லை என்னடா இப்போ நான் உண்மையிலே இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் வந்துட்டு தவறாக புரிஞ்சுக்கொள்ளாதீங்க நான் வந்து அக்காவை வந்துட்டு கதைக்க சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் கதைச்சது போதும் இல்லையாண்டு இல்லை இப்போ உங்களுக்கு காணி இல்லை வீடு இல்லைன்றதை நாங்கள் காட்டிட்டோம் ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால் சாதாரணமாக அநியாயமான ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் இழந்துடக்கூடாது ஏன்டா சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு உண்மையான கஷ்டமே இருக்காதக்கா நல்லா இருப்பாங்க ஆனால் போன உடனே வந்து கத்தி குளறுவாங்க வந்து ஏன்டா அந்த கஷ்டம் மாதிரி காட்டுறதுக்கு ஆனால் இவாட்டே இருக்கிற கஷ்டத்துக்கெல்லாம் ஆளுதான் மாசக்கணக்கு ஆளணும் என்ன நாங்கள் வீடியோ எடுக்க 30 நாள் ஆகணும் இல்லை எங்களுக்கு காலில் விழுந்து கும்பிட வேண்டாம் அப்படி எதுவும் செய்யணும் நான் சொன்னேன் தானே அவருக்கு அந்த மாலை கண்ணு நெஞ்ச அப்புறம் கொஞ்சம் எப்படிங்க வா இல்லை சரி அன்னைக்கு ஒரு கயிறு விடுங்க எடுத்துருப்பா சரி இல்லை அது அது உங்கள பிள்ளை இல்லைண்ணா நோங்களா மாலை கண்காருக்கு அது வாராதானே பிரச்சனை இல்லை அது பிரச்சனை இல்லை அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் சரிதானே அப்போ அதனாடி தான் நான் சொல்ல வந்தேன் ஏன்டா இப்போ என்னென்னா இப்போ கஷ்டம் இல்லாதவன் நிறைய அழுது வந்து கேட்பான் ஆனால் இவங்கள்ட்ட நிறைய கஷ்டம் இருக்குது ஆனால் வந்து அதை சொல்கிறாங்களே இல்லை அதுதான் எனக்கு ஒரு கவலையாக இருந்தது தவிர வேறு ஒன்றும் இல்லை சரிதானே அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் என்னென்னு சொன்னால் அக்கா நான் இன்றைக்கு வந்ததுக்குனாங்க நான் உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் காசு தரேன் அதை நீங்கள் பிள்ளைகள்கிட்ட சாப்பாட்டுக்கும் படிப்புக்கும் நீங்கள் பயன்படுத்துங்க நாங்கள் உங்களுக்காண்டி வந்து காணி ஒன்றுக்கு ட்ரை பண்ணுறோம் சரிதானே திருப்ப நாங்கள் பிரச்சனை இல்லையா கதைக்க தெரியாதண்ணா மற்றும்படி சரியான ஒரு பிறப்பு காணிஞ்சாலும் நீங்கள் ஒரு குடிசை போட்டு கொடுத்தாலும் அவ இருப்பாண்ணா ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுற அந்த பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும்போது நாங்கள் வசதியா இருந்தா பிரச்சனை மழை காலத்துல நாங்களும் அப்படி எங்கெண்ட கஷ்டம் படக்கூடாதுன்றதுனால நாங்கள் இந்த பிள்ளைகளை படிப்பிக்கிறோம் அதுதான் பிரச்சனை நாங்க பட்டினியா இருந்து இவைக்கே படிப்பிக்கிறோம் எங்கெண்ட கஷ்டம் இவ படக்கூடாதுண்டு ஆனா நாங்கள் அம்மா அப்பா அந்த காலத்துல இருந்து நாங்க கஷ்டமா தான் இருக்கிறோம் ஏன்னா நான் சொல்ல போனா அந்த டொய்லெட்டே இரவலாக்கெல்லாம் கட்டி தந்தேன் டொய்லெட்டு கட்டி தந்து முடிச்சு தந்தது வெறியாக்கெல்லாம் இனியானனுக்குலாம் போய் உதவி கேட்டுனாங்களே அவையதான் கொஞ்சம் கொஞ்சம் உதவியா சரியா அப்போ இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு வந்ததுக்குனாங்க அக்காவுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் காசு தரோம் சரி தானே அக்கா நான் இப்போ கதை செய்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பாக்கா இந்தாங்க இது ஒரு இல்லை அக்கா நீங்கள் இதை எண்ணி பாருங்க எவ்வளோ இருக்குன்னு எண்ணிப்பாங்க அக்கா நீங்கள் ஒரு நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு எவ்வளோ இருக்குது 35,000 இருக்குது சரி அக்கா உங்களுக்கு சில விஷயம் விளங்குதே இல்லை நீங்கள் வெளியில் போகிறதே இல்லையா அக்கா நீங்கள் சரி அப்போ இதை வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து லண்டனில் இருக்கிறவங்க வந்து அவங்களோட பேர பிள்ளைகள்கிட்ட முதலாவது பிறந்தநாளை முன்னிட்டு சரி தானே அதாவது வந்துட்டு ட்வின்ஸ் பேபிஸ் அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லக்ஷன் அண்ட் வந்துட்டு அக்ஷயன்னு சொல்லி ஸோ அவங்களோட அவங்களோட முதலாவது பிறந்தநாளை முன்னிட்டு வந்து இதை அப்பா அம்மா இல்லாத கஷ்டப்பட்ட பிள்ளைகளே கொடுங்க அப்படின்னு சொல்லி தந்துருந்தாங்க சரி தானே ஸோ வந்து அந்த அதாவது வந்து பேர பிள்ளைகள பிறந்தநாளை முன்னிட்டு தந்து அந்த அம்மாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நன்றி அந்த அம்மாவுக்கு கொடுத்த நான் அம்மாவுக்கு நன்றி
சரி ஓகே. அப்போ எனிவே தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் வந்து அந்த அம்மாவுக்கு நானுமே அதாவது மனசார நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். வந்து உண்மையிலேயே இந்த பார்த்துருப்பீங்க, நாங்கள் வரும்போது வந்து அவங்க சாப்பிட கூட வழி இல்லாமல் இருந்தாங்க. இப்போ நாங்கள் கொடுத்த இந்த காசு வந்து அவங்களுக்கு உதாரணமாக அவங்களோட மகன் உழைக்கிற உழைப்பின் எத்தனையோ மடங்கு காசுன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து நிறைய நாளைக்கு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு உதவ போகுது. அவங்க கதைச்சாங்களோ இல்லையோ, நீங்கள் பார்க்குற நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் கண்டிப்பாக இவங்களுக்கான ஒரு உதவியை செய்யணும். நாங்கள் ஒரு காணி உண்டு இங்கே இல்லாட்டும் எங்கே இருந்தாலும் இந்த சரௌண்டிங்ஸில் பார்த்து வாங்கி கொடுத்து அவங்களுக்கான ஒரு அத்திவாரம் உண்டு நாங்கள் போடணும். ஸோ அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். அந்த அக்காட சார்பில் நான் வந்து கதைச்சி கொள்கிறேன். நிறையவே விளங்குது எனக்கு அவங்களோட கதைக்கும் போதே வந்து அவங்க நிறைய மன அழுத்தத்துக்குள்ளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை புரிஞ்சு கொண்டவங்களாம் நீங்கள் உதவி செய்வீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்பி இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். சரிதானேக்கா? உதவி செய்வாங்களாக்கா. இப்போ எப்படி தானே வந்து இப்போ ஓட்டப்பந்தயத்தில் இவாக்காண்டி நீங்கள் ஓடையலாம், அது இவா தான் ஓடணும். சரி, அதே மாதிரி தான் எல்லாமே அப்படி தான் வந்து இவங்கெல்லாம் இருக்குது வந்து. இப்போ நான் என்னில் ஒன்றும் இல்லை மட்டும் வந்து நான் ஒரு நாளும் ஃபேக்காக நிப்பாட்டி போட்டு அழுதா தான் எடுப்புன்றலாம் நான் சொல்லி எடுக்க மாட்டேன். நான் எது ரியலாக நடக்குதோ அதை நான் அப்படியே எடுத்து காட்டுவேன். நான் உங்களுக்கு தெரியும், நான் ஒன்றுமே கட் பண்ணால் போடுறேன் இல்லைங்கதா. இப்போ கூட நீங்கள் கதைச்சா கூட நான் அப்படியே போடுவேன். சௌகரமாக உங்களோட இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத காட்டணும்னாக்காண்டி. அப்போ அதை அவர் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். சரி தானே? சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு போட்டு திருப்பியும் இந்த கொட்டிலுக்கு இருக்க விரும்புகிறாங்கன்னு சொன்னால் அது அவங்களோட மிஸ்டேக். சரி தானே? ரைட், நாங்கள் வலுக்கிட போகிறோம், பார்ப்போம். சரி தானே? ட்ரை பண்ணுறோம். சரி, உதாரணமாக இப்போ நார்மலாக நீங்கள் எடுத்துப்பாங்க வந்து இன்றைக்கி வந்து சாப்பிடவே நீங்கள் வழி இல்லாமல் இருக்கிறீங்கன்றக்குள்ள 35,000 உண்மையிலேயே உங்களோட நிலைமையில் அந்த அக்காண்ட கணவர்கிட்ட ஒரு மாத சம்பளத்தை விட கூட. அவர் இன்னும் வீட்டை வரையில வேலையால் 9 மணிக்கு தான் வருவேன். 9 மணிக்கு தான் வருவார். 30,000 சம்பளம். அப்போ நாங்கள் 35,000 தரும்போது நீங்கள் நன்றி அப்படி சொல்லி போட்டு நிற்கிறது காணுமா? இதுலயே அண்ணா யோசிச்சு பாருங்க, இவா கொஞ்சம் அறிவு குறைஞ்சவாண்டதை ஓ அப்போ 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 அப்படி அறிவு குறைஞ்சாண்டேக்குள்ள அதுக்குள்ள இருக்கிறது ஓகேக்கா. கதை இதுவரை கொஞ்சம் படிச்சது குறைவான அதுல இது தானும் இப்படித்தான் கதைக்க மாட்டானா. வேதர் வந்து ஒருத்தரோடையும் கதைக்க மாட்டான், அழுது கொண்டே இருப்பா சாப்பாடுக்கு சொல்லலாம். அதைத்தான் நான் சொன்னேனே. இப்போ வேதர் வந்து கதைக்க மாட்டான், நுழம்பூத்துனா அடிக்க மாட்டாவா? அதே மாதிரி சில விஷயங்கள் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறதுனா அந்த புள்ளி என்னாலும் அழுது சரி. நீங்கள் ஒரு தரம் அழ வேண்டாம், அழுதும் கேட்க வேண்டாம். சரி தானே? அப்படிவா நம்ம பார்க்குறவங்க உதவி செய்வாங்க, இல்லாட்டும் நாங்கள் முயற்சி செய்கிறோம். சரி தானே? எது உண்மையோ அதை மட்டும் நாங்கள் வெளிப்படுத்துவோம், பொய்யா அதுவும் செய்ய வேண்டாம். சரியா? ஆனால் நீங்கள் சில விஷயத்தை கதையுங்கோ, சௌரங்களோட கதையுங்கோ. சௌரம் பேசினா அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆரம்பத்தில் சொன்னீங்க உங்களோட சௌரம் உங்களோட கோபம் உண்டு, ஆனால் நான் அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஏன்டா என்ன தான் கோபமாக இருந்தாலும் 14 வருஷம் அவன்கிட்ட காணிக்கா நீங்கள் இருக்கிறீங்க. உண்மையிலே இந்த காலத்து அதை தான் சொல்கிறேன். இப்போ உதாரணமாக உண்மையிலே வந்துட்டு கோபுர சௌரம்னு சொன்னால் கழுத்தை பிடிச்சி வழியில் இல்லைன்னு போடின்னு எங்கேடா உதவிகள் கொடுக்குற இடத்துல கேளுங்க கொண்டு சொல்லுவாங்க. அது 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 இல்லை, நான் அதுதான் அவங்க சொன்னேன். நம்ம வந்து அதை ஒரு கோபமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள இயல. அது என்னென்றால் உண்மையிலேயே ஒரு கோபப்படுற ஒரு ஆளாக ஒரு கூட ஒரு ஆளாக இருந்தால் உங்களை இதில் கூட வச்சிருக்க மாட்டாங்க. ஏன் அதுதான். ஸோ அப்போ அப்படியான விஷயங்களுக்கு நீங்கள் கோவிக்கக்கூடாது. நீங்கள் சௌரங்கள் சொல்கிறத நல்ல மாதிரி எடுத்துக்கொண்டு அதுகளை புரிஞ்சு கொண்டு வெளிப்படையாக சில விஷயங்களை வெளியாகி அதை வெளிப்படுத்த பார்க்கணும். சரியா? இப்படி இருக்கக்கூடாது, மாறணுமா? நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது வடிவாக கதைக்கணும். சரியா? நாங்கள் அடுத்த முறை கட்டாயம் வருவோமா? சரியா? ஓகே. அப்போ இந்த வீடியோவில் நாங்கள் காய்ச்ச விஷயங்களை ஏதாவது ஆட்டை மனசை புண்படுத்த மாதிரி அமைஞ்சிருந்தா அதுக்குமே வந்து எனக்கு 35,000 அந்த அம்மாவுக்கும் அந்த பிள்ளைக்கும் நன்றி. நல்ல உதவியாக இருக்கணும். உதவி செய்தாக நன்றி. நானும் ஒரு 1000 ரூபா இருந்தேன். எனக்கு அண்ணா 1000 ரூபா தந்தார். அண்ணாவுக்கும் உதவி செய்ய நன்றி. அதுதான். சரிண்ணா. ஓகே. பாய் 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 பாய்.